நீங்கள் கேட்ட பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் படமான மஞ்சுமல் பாய்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சேடு பாய்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கேன் நான். அண்ட் வி ஹவ் 3 guests today in our show. The first one is our famous favorite Dasavadara Kalingan. Welcome back to this episode, please. Hi, Kik. Hi, everyone. Okay. And also we have Donnie with us. Welcome to this episode, Donnie. வணக்கம் பிரதர். எல்லாம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, வால்யூம் கம்மியா கேக்குது எனக்கு. ஸோ சத்தமா பேசிக்கங்க. அது நான் அதுக்கப்புறம் புகைக்குள்ள இருந்து பேசுறேங்க, அப்படிதான் கேட்கும். ஓகே 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 புரிஞ்சு. அப்ப எக்கோவா கேட்கணுமே, அத நீ காமெடியா போட்டு. எக்கோ எக்கோ எக்கோ. ஓகே சரி. கடைசியாக நம்ம கூட இணைந்திருப்பவர் வாங்கா அவர்கள். வெல்கம் டு திஸ் எபிசோட் வாங்கா. தேங்க்யூ கேக். ஓகே ஓகே நன்றி ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட் அட் 11 o'clock in the night. ஸோ இந்த படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட லெட் மீ ட்ராப் சம் ஃபேக்ட்ஸ் ஹியர். கிட்டத்தட்ட வந்து சென்னையிலேயே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆஃப்டர் 2 weeks. அதுக்கப்புறம் வந்து 10 கோடி 5 கோடியை தாண்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் வந்த படங்களை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒப்பீனியன் சொல்லி புழுத்துவோங்கிற ஒரு இது இருக்குது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இந்த படம் அமைஞ்சிருக்குங்கிறதுல இந்த குரூப்ல ஒரு 3 பேர் அதை ஒத்துக்கிறோம், ஒருத்தர் ஒத்துக்கல. அந்த ஒருத்தர் யாருங்கிறது உங்களுக்கு போக போக தெரிய வரும். பட் இந்த படம் வந்து லெட் மீ ஸ்டார்ட் அபவுட் ஹவு வி காட் டு நோ திஸ் ஃபில்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்கிட்ட ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல வந்துட்டு 2 ஸ்க்ரீன் தான் இருக்கு. அதுல பொதுவா வந்து வேற லாங்குவேஜ் படமே ஓடாது. ஆனா அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. பிளஸ் இன்ஸ்டாகிராமில் 2-3 மீம்லாம் பார்த்தேன். பிரேமலு படம் வந்து நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு படம் டொவினோ தாமஸ் படமும் நல்லா இருக்கு, ப்ளஸ் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படமும் சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து செமையா ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து சூப்பரா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சடன் படத்தை விட்டீங்களே நீங்க. ஆமா, பிரம்மயுகமும். ஆனா பிரம்மயுகம் அந்த மீம்ல இல்ல பிரதர். ஐம் சாரி டு சே திஸ். அதனால வந்துட்டு அப்படி பார்த்துட்டு சரி இந்த படத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் என் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, பொதுவாக நம்ம மலையாள படத்துக்கு போகும்போது வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் பிடிக்காம இருக்கலாமே தவிர உனக்கு நோ நான்சென்ஸ் ஃபிலிம்ஸா தான் இருக்கும். ஸோ இது ஒரு நோ நான்சென்ஸ் ஃபிலிமா இருந்தா போதுங்கிற ஒரு அடிப்படையில போயிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி படம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, இது கண்டிப்பா தியேட்டர் வாட்ச் மெட்டீரியலு. ஏன்னா தியேட்டர்ல நம்மளுக்கு பார்க்கும்போது வந்துட்டு வீட்டுல பாக்குற படங்கள்ங்கிறது வேற, தியேட்டர்ல பாக்குற படங்கள் உனக்கு ஒரு 2-3 இடத்துலயாவது நீ கத்திருப்ப, உன்னையே அறியாம கத்திருப்ப. பிளஸ் உனக்கு அந்த மயிர்கூச்செறி மொமெண்ட் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அதனால வந்துட்டு இது நம்ம பொதுவாக அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு விடுவோம். அந்த மாதிரி போட்டு தான் இவங்க எல்லாருமே மஞ்சுமல் பாய்ஸை பார்த்தாங்க. ஸோ நம்ம எல்லா இது இருந்துமே எல்லா இங்க ஒரு கிறுக்கன் வந்து வேற ஏதோ ஒரு சேனல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒரே நிமிஷம். ஸோ நம்ம எல்லா இதுலயுமே வந்துட்டு பொதுவாக எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ அப்படியான ஒரு இதுல இருந்து ஆரம்பிப்போம். அண்ட் சடனாக நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் ரேர் சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் டைலர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வெல்கம் டு த எபிசோட் டைலர். ஹலோ. ரைட்டு, பக்கப் பண்றதுக்கு உள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா? சரி ரைட்டுங்க, விடுங்க அவர் விடுங்க. அவர் எப்பாச்சு நடுவில் வந்து ஹலோ கேக்குதா அப்படின்னு வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இவரு நம்ம திரு தசாவதார கலைஞன் அவர்கள். ஏன்னா வந்து நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடியே நீ பாத்துட்டேலடா இந்த படத்தை? இல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஆனா அது ட்ரெய்லர் முன்னாடியே பார்த்துட்டேன். என்னன்னா அந்த எனக்கு வந்து இந்த படத்தை நான் வந்து இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பேன். ஆனா என்னோட அந்த என்ஜாய்மெண்ட்டை லிமிட் பண்ணது வந்து அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் படம், பேய் படம், அப்புறம் வந்து இல்லைன்னா ஆல்டர்னேட் ரியாலிட்டி படம், வேற போர்ட்டலுக்குள்ள எல்லாம் போவோம், என்னென்னமோ யோசிச்சேன். அந்த ட்ரெய்லர் நீ மறுபடியும் பாரேன். ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணிருப்பான்னா ஒரு பேய் படம் மாதிரியே கட் பண்ணிருப்பான்டா. இந்த கொகை இது வந்து ஒரு டெவில்ஸ் கிச்சன், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த படம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன், இது வந்து அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் படம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்கார்ந்து
ம். கடைசியில இந்த படம் எப்படி ப்ளே அவுட் ஆச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சின்ன டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா நான் அப்படி யோசிச்சேன். ஸோ அதனால வந்து ஆமா. வழக்கம் போல நீங்க வந்து உங்க ஒப்பீனியன்ஸு, உங்களோட அனாலஜிஸ் எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட மைக் குடுத்தோனே பேசி முடிச்சுட்டு தூக்கி வீசிறலாம்னு பார்க்குறீங்க இல்லையா மைக்க? Guys, ஆமா. வந்துட்டான் பாரு. ஹலோ. I'm back. ஹலோ. வெல்கம் டைலர். கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா? ஓகே. விடுங்க அடுத்த ஆளுக்கு போ. கம்மிங் பேக் டு த தசாவதார கலைஞன். ஸோ நான் வந்து நீ ட்ரைலர் பார்த்தா நான் இந்த படத்த ட்ரைலரே பார்க்கல. ஸோ ட்ரைலர் வந்து நீ சொல்ற மாரி பார்த்தா கொஞ்சம் காண்டசெண்டிங்கான இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க இல்லையா? இருக்கலாம் போலடா. நான் ரொம்ப ஆனா அப்படி சர்வைவல் யோசிச்சு த்ரில்லர் மாரி ப்ரொஜெக்ட் பண்ணலையோ? இல்ல. அப்படி ப்ரொஜெக்டே பண்ணல இத. நான் இப்ப மறுபடியும் அத பார்த்தேன். ம். மறுபடியும் எனக்கு அந்த ஃபீலிங் தான் வருது. லைக் இந்த பேய் படம் இருக்கும் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல். பேய் படம்னு சொல்ல முடியாது. அமானுஷங்கள் நிறைந்த படமா இருக்கும். So ம். அந்த மாரி தான் நான் எக்ஸ்பெக்ட் சுருளி பண்ணிட்டு மாரி உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கிறீங்க. இருக்கலாம். சோ அந்த மாரி தான். அந்த மாரி ஒரு ஃபீலிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போயிட்டேன். அது நான் செஞ்ச தவறு. அது என் மேல இருக்கிற தப்பு. So அதனால இத வந்து 100% என்னால என்ஜாய் பண்ண முடியல இந்த படத்த. ஓகே. சோ வில் ஆரம்பத்திலேயே கம் பேக் டு திஸ். தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். என்னென்ன பாயிண்ட் எதனால என்ஜாய் பண்ண முடியலன்னு பின்னாடி வரேன். சரி ரைட். ஸோ கமிங் பேக் டு டானி. டானிக்கும் நான் தான் ஷேர் பண்ணேன். பிரதர் நீங்க எப்படி பிரதர் நீங்க ஏதாவது பிளாட் இது படிச்சுட்டு போனீங்களா இல்ல பிளைண்டா தான் போனீங்களா? ஏன்னா சோஷியல் மீடியால நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா குழிக்குள்ள விழுந்துருவான் இவன் அப்படின்னு. இல்ல பிரதர், அங்கதான் நான் எஸ் ஆறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. சோசியல் மீடியா இல்லீங்களே. சோஷியல் மீடியால இல்லாத ஒரு வோக் பர்சன் நீங்க. வாக்கிங் சொல்லக்கூடாது பிரதர். நமக்கு இருக்க சோசியல் மீடியா ரெடிட். நான் ஊர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அமைதியா அப்படிங்கிறீங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்மர் கூட போய் ஒரு சின்ன ரைட். இது அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது ஆனா எனக்கு தெரியும் நல்ல படமா. ஏன்னா நமக்கு மலையாள சினிமா மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு பிரதர். மோஸ்ட்லி தே டோன்ட் ஃபால் ஃபிளாட். கடுப்பேத்த மாட்டாங்கிற மாதிரி படங்கள் மோஸ்ட்லி அங்க வந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்களும் சொல்றீங்க. எனக்கு ஆக்சுவலா சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா எனக்கு படமும் பார்க்க போயிட்டேன் எதுவும் தெரியாம. எனக்கு சர்வைவல் த்ரில்லர்ங்கிறது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அது ஏதோ ஒரு வகையில நீங்க பேசும்போதோ இல்ல வேற எதுலயோ வரும்போதோ வந்து ஆமாமா. ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்து சஜஷன்ல வந்துச்சு. யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுல வந்து இந்த சௌபின் சாகர் சொல்ற மாதிரி த மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் நாட் ஏ சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு ஹெட்லைன் போட்டுருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் அதுலயே டிராமா உனக்கு தெரிஞ்சிருச்சு. வேணும். அதனால வந்து எனக்கு சரி ஓகே, இப்ப நம்ம இப்போதைக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போய் அதை மட்டும் தெரிஞ்சுட்டு பார்க்கலாம்னு உட்காந்து பார்த்தேன். மறந்துருவோம் அதன்னு. ஆனா எனக்கு நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட் பிரதர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் பைசா வசூல் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு படம். அண்ட் அதான் எந்த எதிர்பார்ப்புன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசா எதுவுமே கிடையாது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நமக்கு ரொம்பவும் பிடிச்ச வேற ஒரு படத்தோட டீம் தான் இதுல இறங்கி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு அதுவே அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் இட் மேக் சென்ஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள போகும்போது எனக்கு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரி ஏதோ நல்ல படம்னு சொல்றாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு உங்களுக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ஆனா நம்ம வந்து சில டைம் இந்த ஒரு தப்பு பண்ணுவோம்ல. இப்ப 2 பேர் பார்த்துட்டோம். கேங்ல ஒருத்த மட்டும் பார்க்கலன்னா வந்துட்டு நம்ம 2 பேர் சூப்பரா இருக்குன்னு ஒரு படத்தை பார்த்துட்டோம்னா அந்த 3வதா போற ஆட்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டருக்குள்ள போனவர் தான் வாங்க அவர்கள். ஸோ ஐ வுட் ஜஸ்ட் படத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் படத்துக்கு போனதுக்கு அப்புறமும் வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? வணக்கம் கிக். ஸோ போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஃபேமஸா இந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லி இறக்கிட்டே இருந்தாங்க இந்த இந்த சாங்கை. ஸோ நாம வந்து இந்த சாங் படத்துல வருது சரி ஏதோ நீடில் டிராப் இறக்குவானுங்க எங்கேயாவது இறக்குவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இது ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டும் தெரிஞ்சாலும் நமக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இவரு நம்ம டானி வந்து ஹால்ல உட்காந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த நீடில் டிராப் இறங்கும் பாரு அப்படின்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் சரி அவரும் சரி படம் சூப்பரா இருக்கு அப்படின்னீங்க. இவர் வந்து யாரு நம்மாடு தசாவதார கலைஞன் வந்து ஓகே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த மொமெண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃபே ஓடுது. அது இல்லைன்னா ஃபால் ஃபிளாட் ஆயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ஓகே நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போனேன். ஃபுல் பைசா வசூலாக தான் இருந்துச்சு எனக்கும். எனக்கு அந்த நீடில் ட்ராப் அவங்க வரும்னு சொன்னதையும் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஹோல்டு பண்ணிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல அது வரும்ன்றதை நான் அப்போ வந்து திங்க் பண்ணல.
இம்மர்ஸ்டா தான் இருந்தேன். அதுவே வந்து ஆக்சுவலா டைரக்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சக்சஸ்னா நான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். ஒரு அப்சசிவா ஞாபகம் வச்சிருப்பேன். அது எனக்கு அந்த இடத்துல அந்த டைட்டில் ஞாபகமே வரல. அந்த வகையில வந்து படம் சூப்பரான மிஸ்டைரக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கான். சூப்பர் படம். Okay, and we also have Shyam. Shyam, are you there or you are just listening? ஜஸ்ட் ஹைபர்னேட்டிங் இருக்காப்ல போல. ஆமா, சரி, ரைட். வெல்கம் பேக் டெய்லர். உங்களுக்கு கேக்குதா இல்ல வந்து மறுபடியும் அமைதியா இருந்து நடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல 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 நான் மனிதர்களோட பேச்சை வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது நண்பர்களோட பேச்சு. சரி பிரதர், பாத்தீங்களா இந்த படத்தை? ஏங்க பார்க்காத ஒரு உள்ள ஐடியால இருப்பீங்க நீங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க உங்க எல்லாத்துக்குமே சில ஹிண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா படத்தை பத்தி. எனக்கு 0 ஹிண்ட் பார்க்க சொன்னா நான் நேரா போனேன். நான் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான். நீங்க காலையில பாத்தீங்க, நான் சாயந்தரமே பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த படத்துக்கு. நான் இது காமெடி படம் நினைச்சிட்டு இருக்கேன். ஜானேமன் கேங் தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் காமெடி படம் அப்படின்னு நினைச்சு நான் போய் உட்காந்து பார்த்தேன். அதனாலதான் நான் வந்துட்டு அந்த செகண்ட் அந்த ட்ராஜடிக் ஈவெண்ட் ஹேப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, எப்படி இவ்வளவு பெரிய ட்ராஜடியை காமெடியா மாத்த போனானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தேங்க நான். இது எப்படி மாத்துவானுங்க, இது ஒரு பெரிய ட்ராஜடியா, அது ட்ராஜடியே இல்ல, ஏதோ பிராங்க்னு ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி இது ஒரு ட்ராஜடி ஆயிரும், இந்த ட்ராஜடியை எப்படியோ காமெடியா மாத்துவாங்க போல. சம்திங் வில் ஹேப்பன், சம் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் வில் ஹேப்பன் டு மேக் திஸ் அஸ் காமெடி. இந்த சூப்பர்ஃபிஷியலா ஏதாவது நடக்கும் அப்படி நினைச்சேன். எனக்கு ஆல்ரெடி காமெடி படம் எடுத்தோம்னா காமெடி படம் தானே எடுக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்திருக்கீங்க. இல்ல நான் காமெடி படம் எதுக்கு ஆக்சுவலா எனக்கு எது மேபி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கலாம். எனக்கு எப்படி அந்த மென்டாலிட்டி வந்துச்சுன்னே தெரியல. இது ஒரு காமெடி படம். இவன் ஆக்சுவலா நான் கேட்ட போது காமெடி படம் ஸ்டார்டிங்ல இருக்கும், காமெடி இருக்கும் படத்துல. காமெடி எல்லாம் சொன்னேன். ஆமா சரி வேற யாராவது சொல்லி. இல்ல எனக்கு ஆக்சுவலா இது யாரோ ஒருத்தன் பாத்துட்டான் காலையில, யாருன்னு மறந்து போயிட்டானுங்களா? இல்ல காமெடி காமெடி இருக்குன்னாங்க. நான் அதை அப்படியே ஜானேமன் கூட ரிலேட் பண்ணி சரி தரமான காமெடி படம் பார்க்க போறோம் போல. சூப்பர் காமெடியா இருந்துச்சு. புரியல. அவன் பிரேமலுக்கு இது பார்த்து போறான்டா. இல்ல இருக்கு, எனக்கே தெரியல. சூப்பர் காமெடி அப்படின்னு என் கூட இருக்கவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க இந்த படம் த்ரில்லர் படம். சர்வைவல் டிராமா. நான் ஒருத்தன் தாங்க காமெடி படம் நினைச்சு சூப்பரா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நல்ல காமெடி செட்டப் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நான் செம காமெடியா இருக்கு. பரவாயில்ல, சூப்பரா செட் பண்ணிருக்கானுங்க. ஜானிமன்ல கூட நடுவுல நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்லீப்பிங் போர்ஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் திரும்பி கிக் ஸ்டார்ட் ஆகும். அந்த எப்பப்பெல்லாம் அந்த இளவு வீட்டை காட்டுறாங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல நினைச்சேன். இது அதை விடவே ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா போகுதுன்னு நினைச்சேன். அதனால அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துனே அந்த கமலஹாசன் ரெஃபரன்ஸ் வச்சுனே ஆப்வியஸா நம்ம ஆர்காஸ்மிக்கா உணர்வோம். அதுல இருந்து நான் போயிட்டு இருக்கேன். சார் என்ன ஒரு ஸ்டார்டரா படத்துக்கு, அப்படி குணாகுய் அப்படி வருது அப்படி நினைச்சிருக்கேன் நானு. ஜீரோ நாலேஜ் அபவுட் தி ஃபிலிம். நான் போகும்பொழுது டோபின் ஷாகிர் மற்றும் அவங்களோட ஆக்டிங்கை மட்டுமே நம்பி உட்காந்து பார்த்துட்டு இருந்த படத்தை. பட் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் க்ரூல வச்சு எப்படி இவ்வளவு சின்ன க்ரூல இவ்வளவு சூப்பரா பண்ணு, செமையா இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாம கேரக்டர்ஸ், தமிழ் கேரக்டர்ஸை கரெக்டா இந்த நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இவங்கன்னா இந்த கேரக்டர் தான் நடிப்பாங்கன்ட்டு. விஜயகுமார்னா நாட்டாமங்கிற மாதிரி. சோ இவன் மேபி மலையாள கலையரசங்கிற மாதிரி கலையரசம் வந்தாலே ஒரு இளவு உழுவு போதுங்கிற மாதிரி. நம்ம ஆக்சுவலா இந்த படத்தை ஓடுவானுங்க. ஆமாங்க, சார்பேட்டா ட்விஸ்ட் வந்துட்டு கருப்பு எம்ஜிஆர் கிடையாது. சார்பேட்டா ட்விஸ்டே கலையரசம் சாகாம இருக்கலாம். நான் இவன் அடிச்சு சாவடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ரஞ்சித் நல்ல ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நாய் ஸ்டீரியோடைப் பண்றானுங்க, இதை நம்ம ட்விஸ்டா வச்சா பேங்கபிளா இருக்கும்னு. இல்ல கலையரசன் என்ன கதியாவரம் பாரு, இந்த ஷோல்டர் ஷேக் கொடுக்கும் பொழுதே நான் வந்துட்டு முடிஞ்சிருச்சுறான்னு நினைச்சேன். இவன் தான் அந்த கதியாக போறவன்ட்டு. ஆனா அந்த மாதிரிதான் நம்ம அது பக்காவா தமிழ் ஆட்களை வந்துட்டு பொருத்தி இருந்தாங்க எல்லா இடத்துலயுமே. அது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எல்லாருமே லியோ ஜம்பிங் போலீஸ்ல இருந்து எல்லாருக்கும், ஆமாமா ஜம்பிங் போலீஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா. நீ காஸ்டிங் ஆக்சுவலா கரெக்டான டாபிக் எடுத்திருக்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் வந்து இந்த தியேட்டருக்கு போன அனுபவம், குணா கேவ் அனுபவம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் காஸ்டிங் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நீதிமாட்ட நீதிமா பேர் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து என் கூட வந்தவங்க கூட வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த படத்துல வந்து பொதுவா வந்து இப்ப இந்த என்சாம்பிள் காஸ்டிங்லாம் நம்ம தமிழ்ல பார்த்துருக்கவே மாட்டோம். பார்த்துருந்தாலுமே சுயம்வரம்ல தான் கடைசியா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத நம்ம மலையாள படத்துல பார்த்துருப்போம், திரும்ப திரும்ப பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல பார்த்தோன்னே 2 பேர்த்த உன்னால டப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்னு வந்து இவன் அந்த ஸ்ரீநாத் கும்பலங்கி நைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 2 அண்ணன் தம்பிகளை வந்து உன்னால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு தே ஆர் வெரி நோன் ஃபேஸஸ் அண்ட் அவங்க லீடாவும் நிறைய படத்துல நடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை சுத்தி இருக்க கேங்க வந்து உன்னால அவ்வளவு பெருசா அவங்கள நம்ம யாருமே தெரியலங்க பார்த்துருக்காங்கிற அதுல. மாதிரி. ஆமா, மேபி ஒன்னு ஜானேமன் ரெண்டு பேர்த்த பார்த்தவங்களுக்கு வெவ்வேறு 1-2 பேர் படங்கள்ல கனெக்ட் ஆகும். ஜானேமன் கரெக்ட். பார்த்தா கனெக்ட் ஆகும் கொஞ்சம். ஆமா, 1-2 பேர்த்த வெவ்வேறு படங்கள்ல பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு என்ன சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, நீ இந்த 2 ஸ்டார்ஸாவே பார்க்க மாட்டடா அந்த கேங்க. நீ எடுத்த ஸ்ட்ரெச்ல இருந்தே அந்த கேங்கா பார்க்க ஆரம்பிச்சிடறல. அதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரைட்டிங்லயே வந்து உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இதை வந்து நம்ம கேங்கா ட்ரீட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவனுக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு செம அட்வான்டேஜஸா படுது. ஏன்னா அது அவ்வளோ ஆர்கானிக்கா இருந்துச்சு. பிளஸ் இந்த மாதிரி என்சாம்பிள் காஸ்டிங்க எடிட் பண்றதுக்கோ இல்ல வந்து என்சாம்பிள் காஸ்டிங் வச்சு போர்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கோ வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவனுக்கு படமாவே வந்து அவனுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவனுக்கு ஆக்சுவலாவே தெரியுது எப்படி ஒரு 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 க்ரௌடான ஒரு சுச்சுவேஷனையோ இல்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆகிற ஒரு லைஃப் ஸ்டைலையோ எப்படி காமிக்கணுங்கிற ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப பேசுற விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ்ல எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு ஏரியாவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு கிளம்பி ஒரு ஊருக்கு போறாங்க, அந்த ஊருக்கு ட்ரிப்பா போறாங்கிறது மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு 40 மினிட்ஸ் அவன் பேங்க் பண்ணி எடுத்திருக்கான். ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேங்க் பண்ணி எடுத்திருக்கான் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஃபேக்டரை வந்து நம்மள இட் வாஸ் கெப்ட் ஆன் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? எனக்கு ஆக்சுவலாவே நான் ஊர்ல இருக்க ஒரு கேங்கை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த 30-40 மினிட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் வேணா பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த 30-40 மினிட்ஸ்ல நீங்க அப்சர்வ் பண்ண அந்த கேங்கை பத்தி அப்சர்வ் பண்ண விஷயங்களோ இல்ல உங்களை இதுதான் என்ன அந்த படத்தை ஹூக் பண்ணி பார்க்க வச்சுங்கிற மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட். நம்ம நீங்க சொன்னது வந்து 40 மினிட்ஸ் ஆகுது. சாரி ஒரு சின்ன 30-40 மினிட்ஸ் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? அது 40 நிமிஷமாங்க அந்த போர்ஷன். நான் 20 நிமிஷம் நினைச்சிட்டு இருக்கேங்க. லைக் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெச் அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சா இவன் விழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும்? 40 மினிட்ஸ் ஈஸியா வரும் அது. ஓ ஓகே 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 ஓகே. ஏன்டா அந்த இன்ட்ரோ சீன் இருக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பி போவாங்க. அதுதான் இதோட பியூட்டியே. அவன் வந்து அந்த 40 மினிட்ஸ் ஆனதே தெரியாத மாதிரி 40 மினிட்ஸ் அது ஓட்டி இருக்காங்க. கரெக்ட். எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, சொல்லிதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு ஏன் இது வந்து சூப்பரா ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அந்த 30-40 மினிட்ஸ் வந்து நான் பார்த்த தியேட்டர்ல சப்டைட்டில் வேற ஒரு மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேற. இது 16:9 அந்த விண்டேஜ் லுக் வரணும்னு 16:9 எடுத்திருக்கேன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பிளஸ் ஒரு மாதிரி க்ளோயிங்கா இருக்கும் ஃபுட்டேஜ். நான் பார்த்த தியேட்டர்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ டக்குன்னு மாறுறதுனால இது சப்டைட்டில்ஸ் எல்லாம் கீழே போயிருச்சு. ஆனா பெருசா பாட்டு அதுக்கப்புறம் கேங்கா இருக்கும்போது பேசிக்கிறதுங்கிறது தான் இல்லாம பெரிய டீப் டைலாக்ஸ் இல்லைங்கிறனால எனக்கு சப்டைட்டில்ஸ் எல்லாமே புரிஞ்சு. ஆனா என் கூட இருந்த சிலருக்கு வந்து அவங்க சீயிங் த மலையாளம் ஃபிலிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால அவங்களுக்கு பெருசா சப்டைட்டிலே புரியல. என்னடா நடந்துட்டு இருக்கு, 30-40 நிமிஷம் ஆயிடுச்சு, சும்மா இவனுக்கு வரானுங்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ஆக்சுவல் மொமெண்ட் தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது அந்த 30-40 மினிட்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயத்தை we were able to observeங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன் 30-40 ஃபீல் வச்சுங்க. நீங்க அந்த காஸ்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட அந்த சென்னை 28 ஃபீல் வந்துச்சு. யாருன்னே தெரியாது அதுல பெரும்பாலான இருக்கவங்க ஆக்டர்ஸ். நமக்கு தெரியும், பட் ஸ்டில் அந்த ஒரு வைப் தான். அவங்களோட வே ஆஃப் அவங்களோட ஆக்ஷனும் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை வச்சுதான் நீங்க அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ தவிர அவங்களோட ஹிஸ்டாரிக்கா அவங்க என்னவா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இல்லாதனால யூ வில் பி சீயிங் them as a boy next door or a guy next door or your friend. நீங்க அவங்களோட ஃபுட்டேஜை வந்துட்டு பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு செல்போன் ஃபுட்டேஜ் உங்களோட ட்ரிப் எடுத்த மாதிரி தான் அவங்களே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த சீக்வன்சஸும் இருக்குமே. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேவே அப்படி இருந்தனால ரொம்பவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ அதனாலயே நீங்க ரொம்ப எங்கேஜா படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு எவன் ஃபர்ஸ்ட் ஏறதுன்றதா இருக்கட்டும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துலயும் ஒரு செட்டப் இவங்க எல்லாத்தோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இவங்க எந்தெந்த இந்த லொக்காலிட்டியில எங்கெங்க இருந்து எப்படி எப்படி வராங்க, இவங்களோட தொழில் என்ன, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படின்னு காட்டுறதுக்கு அந்த மேரேஜே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே உனக்கு ஈஸியா வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பாட்லயும் ஒரு 10 நிமிஷத்துலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இவங்க ட்ரிப் எப்படி பிளான் பண்றாங்க, அந்த கோவா ட்ரிப் பத்தி வர பண்ணு, அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியா அதை கொடைக்கானல் டிசைட் பண்றது, இவங்க போன்ல எப்படி கனெக்டடா இருக்கானுங்க, தோ தே ஆர் டிஃபரெண்ட் செக்டார்ஸ்,
அதுல ஒருத்தன் வந்துட்டு எப்படி இந்த கான்ட்ராக்டரா இருக்கான், ஒருத்தன் அந்த லேத்து வேலை செய்யறவன், இந்த 2 பேர் சும்மா இருக்கவங்க. அவங்க ஆக்சுவலா ஒரு சீன்ல அவங்களே இவங்ககிட்ட அந்த போலீஸ்லயே சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க கேட்கும்போது பேக் டிராப் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, சார் 2 பேர் சும்மா இருக்கோம், 2 பேர் வேலை பார்க்கோம் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை ஈஸியா அவங்க வந்துட்டு கொலேட் பண்ணிட்டானுங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டை வச்சு. இது ரொம்ப மலையாள சினிமாவுக்கு ரொம்ப நார்மலான ஒரு இதுதான், ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஈவெண்ட்டை வச்சு அந்த ஈவெண்ட்ல இவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க என்னென்ன மாதிரி செக்டார்ல இருந்து வராங்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல உனக்கு ரொம்ப சொல்லிடுவாங்க. ஸோ அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம். அப்புறமேல் தான் இந்த குணாக்கு ஐ மீன் அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கே வரானுங்க. ட்ரிப் வரும்பொழுது உனக்கு ஆப்வியஸா ஒருத்தர் ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் லோல இருந்து வரான், அவங்ககிட்ட எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கரானவன், ஒருத்தனுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிற வேர்ட்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் பிரதர்ஸ், அதுல ஒருத்தர் சின்ன தண்ணி வண்டி, அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப பயந்தவன், யார்ட்டையும் பேச இன்ட்ராவர்ட், இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த டக் ஆஃப் வார். ஸோ இதெல்லாம் உனக்கு பிட்ஸ் அண்ட் பீஸா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுவும் வெறும் ஷார்ட் ஸ்பேன்ல. அந்த அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே மலையாளம் சினிமாவுக்கு ரொம்ப ஈஸியா வர்றது, இல்ல இந்த சோபின் ஷாகிர் கேங்குக்கு ஈஸியா வர்றதுன்னு தெரியுது. ஏன்னா நீ இந்த நிறைய படத்துல இந்த ரிலவன்சி பார்க்கலாம். டேய் அதுல ஸோ எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் வாட் ஐ வாஸ். மோர் தென் இந்த 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 ஏன் இவனுக்கு ஆர்கானிக்கா வருதுங்கிறதுக்கு நான் வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு கேங்கை பார்க்குறோன்னா வந்துட்டு நம்மளுக்கு சில விஷயம்லாம் அப்சர்வேஷன்ஸ்ல இருக்கும்ல. அந்த மாதிரி உனக்கு பார்த்தோன்னே செமையா அப்சர்வ் இந்த இந்த மூமெண்ட்லாம் கண்டிப்பா நீ ஒரு ஒரு 1000 கேங் இதே மாதிரி கடந்து வந்துருப்படா லைஃப்ல. அதாவது திடீர்னு ஒரு டிரைவர் ஃப்ரெண்டு அந்த கேங்க்கு கிடைச்சான் அப்படின்னா அந்த டிரைவர்கிட்ட நீங்க என்ன வண்டி ஓட்டுறீங்க, ஓ சுமோவா, சுமோனா அப்ப அங்க போலாமே, நான் போனேங்க போன வாரம் ஒரு கேங் கூப்பிட்டு போனேன், நீங்க கூட சொல்லுங்க பசங்களா ரெடினா நம்ம ஒரு நாள் போலாம் அப்படின்னு பேசிதான் ட்ரிப்பு கிரியேட் ஆகுங்கிற ஈவெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கிள்ஸ்ல வந்து சுத்துற மாதிரி பக்கிள்ஸ் போடுறது, ஒருத்தன் மட்டும் கண்ணாடி வச்சிருப்பான், ஒருத்தன் டூர்னா ஜாக்கெட் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் எப்படி அந்த சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸை செலக்ட் பண்றானுங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி போன குரூப் நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேங் ஃபேஸ்புக்கில் போய் ஃபோட்டோ போட்டிருப்பானுங்க, உடனே நம்மளும் போய் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆயிருந்திருக்கும். அதனால அந்த ஈவெண்ட் கிரியேட் ஆகுங்கிறதா இருக்கட்டும். ப்ளஸ் அவனுங்க செட்டிங்கே ஆக்சுவலாக நீட்டாக ஒரு 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 மெக்கானிக் கடையிலே இதுலேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க. ஆனால் டிஸ்கஸ் பண்ணுறது எங்கே போகலாம் அப்படின்னு அவனோட பெரிய ஆசை என்னவா இருக்கும்னா கோவாவா இருக்கும். ஆனால் கோவா வந்து பெரிய இதுங்கிறனால வந்துட்டு இங்கே ஏதாவது போகலாம், போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கணுங்கிறத அவங்களோட இதா இருக்குங்கிறதே சூப்பரா இருக்கும். பட் நீ சொன்னதுல எனக்கு எப்படி அவனுங்க சூப்பரா ஒவ்வொருத்தனையும் கனெக்ட் பண்றானுங்கன்னா இந்த அட்டென்ஷன் டு டீடைலிங் தான் எனக்கு தெரிஞ்சு மேஜரா படுது அந்த அந்த விஷயத்துல. ஏன்னா வந்து இப்போ நீ யோசிச்சு பாரு, கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா மஞ்சுமெல் பாய்ஸ்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஏதோ ஒரு டிஸ்டிங்டிவான ஒரு ஒரு இமேஜரி வந்து உனக்கு அட்லீஸ்ட் அந்த படத்துல ஏதோ ஒரு நல்ல இமேஜரி அவங்களோடது வந்து உனக்கு சிக்கி இருக்கும். இவனோட சைகை இதுதான், இல்லை இவனோட மேனரிசம் இதுதாங்கிறத உன்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதுங்கிறத ஐ திங்க் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டானி. ஏன்னா டானியும் நானும் இன்னைக்கு மதியானம் அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். ஸோ யா டானி அவர்களே. நான் வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இப்ப நீ பேசுறது ஒரு சம்மரி தான். அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பத்தி பேசணும் என் மைண்ட் அங்கதான் போகுது. எனக்கு தனியா அந்த 40 மினிட்ஸ் தான் சொல்ல வரல. ஆனா ஓவரால் பிலிமாவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர் வந்து சூப்பரா உட்காந்து நல்ல ரைட்டர் நல்ல டைரக்டர் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய மொமெண்ட்ஸ்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரில்லியண்டான ரைட்டிங், பிரில்லியண்டான டைரக்ஷனு, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏன் ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இதே எடுத்துக்கோமே, அந்த 40 மினிட்ஸ் நம்ம எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு மெச்சு அப்படியே அதை புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நீயும் நானும் ஒரு ஒரு படம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப யாரோ ஒருத்தர் போய் கதை சொல்றோம். கதையா என்ன படம்னு கேட்டா சரி படம் பார்க்காதவங்களுக்கு எனக்கு ஸ்பாயில் பண்ணாம சொல்ல, இந்த படத்தை வச்சு ஸ்பாயில் பண்ணாம பேச முடியாது. ஆனா அது சர்வைவல் த்ரில்லர் 40 நிமிஷத்துக்குள்ள பத்தி நம்ம இப்ப நம்ம டிசைட் பண்ணி தான் பேச போறோம். சோ தேர் இஸ் கோயிங் டு ஸ்பாயிலர்ஸ்ங்கிறத நம்ம முன்னாடியே போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. சோ ஃபீல் ஃப்ரீ டு டாக். ஓகே, அதான் இப்ப 40 நிமிஷத்துல அவன் போய் உள்ள மாட்டிக்க போறான், இவங்களாம் காப்பாத்துறதான் கதைங்கிறது வரப்போகுது. ஆனா அதுதான் ஹோல் படத்தோட கிரக்ஸ். அது வரத்துக்கு 40 மினிட்ஸ் ஆக போகுது. இதை நான் யார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னடா 40 நிமிஷம் ஆச்சு எதுவுமே நடக்கலையடா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்குமே வரும். இதை நீ கதையா சொல்லும் போது. ஆனா அந்த 40 நிமிஷமும் என்னால அவங்க உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் வரணும். அது இல்லாம நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி தமிழ்லயே பார்த்திருக்கோம், மத்த லாங்குவேஜ்லயே பார்த்திருக்கோம். என்னன்னா சீக்கிரமா கதைக்குள்ள போயிடணும், ரஷ் பண்ணி கதைக்குள்ள போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் உனக்கு அந்த அங்க இருக்கவன் யாரு, என்ன, அவன் ஏன் மாட்டிருக்கான், அவன் ஏன் தப்பிக்கணும், நமக்கு எதுவுமே இருக்காது. வி டோன்ட் கேர் அபவுட் த கேரக்டர்ஸ். அதனால வி ஜஸ்ட் சரி ஏதோ தப்பிச்சிட்டான் சரி ஓகே அப்படிங்க இருக்கும். இந்த 40 நிமிஷம் என்ன பண்ணிருதுன்னா அந்த குரூப்போட நம்மள நல்லா ஒட்ட வச்சிருது. நீ முன்னாடி சொல்லிட்டு தெரியுமா, அவங்க வாழ்வியல் ஆகட்டும், அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, ஒவ்வொருத்தன் என்ன பண்றான், அந்த அட்டென்ஷன் டீடைல் அந்த அட்டென்ஷன் டு டீடைல் நல்லா பண்ணிருக்கான். ஆனா அதை நல்லா பண்ணது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.
அவன் என்ன பண்ணிருக்கானா, he has made them very 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 relatable. நம்ம கூட இருக்க ஒரு 10 பேர், அந்த சென்னை 28 அவன் சொன்னா தெரியுமா, அதோட எக்ஸாம்பிள் அதான். சென்னை 28 பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதுல வர அந்த எல்லாருமே நம்ம கூட கிரிக்கெட் விளையாடுற பசங்க, நம்ம ஊர்ல சும்மா சுத்தி இருக்க பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்கிற ஃபீலிங் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதே ஃபீலிங் தான் இந்த 40 மினிட்ஸும் உனக்கு பண்ணும். நிஜமாவே நம்மளும் அதே மாதிரி ட்ரிப் பத்தி பேசியிருப்போம், நம்மளும் அதே மாதிரி ட்ரிப் பசங்களோட போயிருப்போம். ஒருத்தர் சரக்கு பார்ட்டியா இருப்பான், ஒருத்தன் வாந்தி எடுப்பான் மலை ஏறினா. இது எல்லாமே நம்ம ரெகுலரா பார்த்த விஷயமா ஆக்சுவலா இது இருக்கும். வரைக்கும் இருக்கும்டா. அந்த ஃப்ரண்ட் சீட் யாருக்குங்கிற ஒரு ஒரு hidden இது போயிட்டு ஒரு சீட்டு கம்மியா இருக்கு, ஒருத்தனை அடிச்சு துரத்துறது, அது எல்லாமே எவ்ரிதிங் we have seen in நம்ம கூட இருக்கவங்கள. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த 40 நிமிஷத்துல வந்து அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. தட் இஸ் வை அவங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பெரிய விஷயமா ஏன் படுதுன்னா, அவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க. we care about those characters. அந்த 40 நிமிஷம் அவன் இன்வெஸ்ட் பண்றான். இவங்க பின்னாடி இவங்களை பத்தி கேர் பண்ணணுங்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்டா அவங்க அதை பாக்குறாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஆமா இது ஒரு சர்வைவல் த்ரில்லரு, ஆனா அந்த சர்வைவல் பார்ட்டோ த்ரில்லர் பார்ட்டோ படத்தோட ஃபர்ஸ்ட் 45 நிமிஷத்துல வரவே போறது இல்ல அப்படிங்கிற அந்த கன்விக்ஷனே வந்து செம போல்டா இருந்துச்சு. அதை நல்ல விதமாவும் எக்ஸிக்யூட் பண்றதுதான் வந்து ஒரு நல்ல டைரக்டர். ஃபர்ஸ்ட் ரைட்டர் கிரெடிட்ஸ். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது முடிவு எடுத்ததுக்கு ரைட்டர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அந்த 40 நிமிஷமும் உன்னை போர் அடிக்காம என்ஜாயபிளா உட்காந்து பார்க்க வச்சதுக்கு நீ டைரக்டர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? உனக்கு செமையான கன்விக்ஷன் வேணும். ஏன்னா இப்ப நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம் தெரியுமா, ஏன் வந்து எல்லா படமும் பிளாஸ்டிக்கா ஃபீல் ஆகுதுங்கிறதுக்கான மெயின் இது என்னவா இருக்கும்னா, ஒரு கதை இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட, அது நல்ல கதையா இருந்தா கூட காஸ்டிங் பண்ணி ஷூட் ஃப்ளோர்ஸ் அப்பதான் நிறைய ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் பெருசா மீட் பண்ணி பேசிக்கிறதே தவிர, அதுக்கு முன்னாடி பெரிய இன்ட்ராக்ஷன் ஒன்று இருந்திருக்காது. எப்போ எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஒரு ஆக்டர் இருந்து செம பர்ஃபார்மன்ஸோ இல்ல வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு மேனரிசம் இருக்கு, இதை செமையா அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாங்கிறத எப்போ வரும்னா, அவனுங்கெல்லாம் செம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலோ இல்ல ஓவர் த பீரியட் நீ அவங்களை அப்சர்வ் பண்ணியிருந்தாலோ வர மாதிரியான நிறைய மேனரிசம்ஸ் எல்லாம் எப்போ வரும்னா, நீ முக்கியமா இந்த 40-30 மினிட்ஸ்ல வந்து இட் இஸ் ஃபில்டு வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மான்டேஜஸ். ஸோ அந்த மான்டேஜஸ்ல இருக்கக்கூடிய மேனரிசம்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தன் யோசிச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் டைரக்ட் பண்ணி பண்றதுங்கிறது கண்டிப்பா இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா ஆல்ரெடி அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா உன்னால ஷார்ட்ஸ் வைக்க முடியும்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த டைரக்டருக்கு எங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா, காஸ்ட் இந்த இதுக்கு இவங்க தான் காஸ்டிங்னு போட்டு இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் இவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான பிளேசஸ்ல கேமரா வச்சு எடுத்ததே இந்த படத்துக்கு ஒரு செம அடிஷனா இருக்கும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த 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 படத்துல நீ எந்த மாண்டேஜ் பார்த்தினாலுமே அந்த மாண்டேஜ்ல ஒரு லைஃப் இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம 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 பாட்காஸ்ட்லயே ஒரு டைம் பேசியிருக்கோம். இப்போ லவ் மாண்டேஜஸ் அப்படின்னா அந்த பொண்ணும் பையனை மீட் பண்ணிக்கிறது, வெளில டிராவல் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் மாதிரி. அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜை நீ எந்த இருந்து எந்த படத்துக்கு போட்டேனாலுமே வந்து பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கிறதுக்கு அது ஸ்டில் இட் வில் சீம் லைக் ஒரு படத்துல வந்த மாதிரி தாங்கிற மாதிரி இல்லாம, இந்த படத்துல எல்லா மாண்டேஜஸ்லயுமே வந்து ஒரு லைஃப் இருக்கும். பிளஸ் அதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, எல்லா மாண்டேஜ்லயும் ஒருத்தன் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு. இன்னும் போக அது ஒரு டூரிஸ்ட்ல பேக்ரவுண்ட்ல அதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீ சொன்ன மாதிரி ரைட்டிங்கும் டைரக்ஷனும் சூப்பரா இருந்தா மட்டும்தான் உன்னால இதை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா இன்னொரு லேயராவே இருக்கு, அதையும் சொல்லணும் தானே. அதான் ரொம்ப லென்த்தா போகுது. என்னன்னா, நாட் ஜஸ்ட் அந்த 40 மினிட்ஸ் எங்கேஜிங்கா எடுத்துட்டான் அதனால குட் டைரக்டர்ங்கிற மாதிரி. உனக்கு ஆக்சுவலா அது பார்க்கும் இருக்குன்னா, நிஜமாவே அவங்க 10 பேரும் ட்ரிப்பு போறாங்க. அந்த ட்ரிப்ல அங்கங்க இவன் அவங்க நார்மலா யூ கைஸ் பி யுவர் செல்ஃப், நான் வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி எடுத்த மாதிரி தான் உனக்கு ஆக்சுவலா அது இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த ஹோல் ட்ரிப்பும். ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன பிடிச்சுன்னா, அந்த பின்னாடி வரப்போற அந்த 1.5 மணி நேரம் படத்துக்கு, இந்த 40 நிமிஷம் படத்துக்கு சம்மந்தமே இல்லாத 40 நிமிஷமாவும் உனக்கு தெரியாது. பார்த்து முடிச்சப்பறம் தான் உனக்கு, நீ இப்ப திருப்பி போய் இன்னொரு முறை படம் பார்த்தாலோ இல்ல படம் பார்த்து முடிச்சு வெளியே வரும் அந்த கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு நல்லாவே புரியும் அவன் ஏன் அந்த 40 நிமிஷத்தை அப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங் தட்ஸ் கோயிங் டு கம் பேக். அதை நான் ஃபர்ஸ்ட் 40 நிமிஷத்துல வச்சுட்டேன். இந்த படத்தை நம்ம நல்லா பார்க்கணும். இது வந்து இட்ஸ் a ட்ரூ ஸ்டோரி. ஆக்சுவலா நான் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், போய் அவங்க கிட்ட அங்க என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு கேட்டு அது மொத்தத்தையும் இம்பைப் பண்ணிட்டு அதுல இருந்து ரிவர்ஸ் அந்த இடத்துல அந்த ஒரு நாள் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்ல இருந்து மொத்த எல்லாத்தையுமே ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிருக்கான். ரைட்டிங்கா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணிருக்கான். என்னன்னா, அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது சினிமாட்டிக்கா இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து கயிறு இழுத்து தூக்கி இருக்காங்க. அப்ப இவங்க வந்து ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டி இப்ப விளையாடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க அங்க தோத்துருப்பாங்க, அப்பதான் அவங்க இங்க இதை பண்ற மாதிரி இருக்கும். அவங்க இதனால இங்க தோத்துருப்பாங்க, அப்பதான் அவங்க எங்க இதை பண்ணும்போது கிராட்டிஃபைங்கா இருக்கும்.
அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்டார்டிங்ல எனக்கு அதெல்லாம் கூட இல்ல, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆப்வியஸா நிறைய பேர் பாக்குறது, யோசிக்கிறது, பண்றது. இந்த ரொம்ப அட்டென்ஷன் டு டீடைல் கொடுத்து ஒரு ரைட்டர் எழுதுறான், மெனக்கெடுறான் அப்படிங்கிறது உனக்கு எப்ப தெரியும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் அது என்னன்னா, சௌபின் சாகர் வந்து அந்த மலை ஏறி வரும்போது அவன் முன்னாடி சீட்ல வந்து அடிச்சு உட்காந்துருவான். கார்ல இருந்து இறங்கும் போது பார்த்தா ஃபுல்லா வாந்தி எடுத்து வச்சிருப்பான், கார் சைடு ஃபுல்லா வாந்தியா இருக்கும். அவன் டிரைவர் அதை கழுவுற ஷாட் இருக்கும். அப்புறம் வந்து நம்மால் வந்து அந்த அந்த குழியில விழுந்துட்டான்னு சொன்ன உடனே எல்லாரையும் ஆளுக்கு ஒரு எலுமிச்சு பழத்தை எடுத்து கையில கொடுத்து, இந்தாப்பா இதை கையில வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி, பேய் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எலுமிச்சு பழம் எடுத்து வருவான் எல்லாருக்கும். இந்த ஆக்சிடென்ட்லாம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில சௌபின் உள்ள கீழே போனதுக்கு அப்புறம் நடுவுல நின்று போது என்னன்னா, கயிறு சுத்தி 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 அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும், வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்தா அவன் எப்பயோ கொண்டாந்து இவன் கையில கொடுத்த எலுமிச்சை பழம் இப்ப இவன் பாக்கெட்ல இருக்கும். அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து மோந்துக்குவான். இப்போ இது எதுவுமே வந்து உன்னால யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் உனக்கு இது தோணாது இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் உன்னால இது எழுத முடியாது இல்லையா? அந்த பியூட்டி, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அது அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணுவேன். இது எப்படா நீ அங்க இருந்து தேவையே இல்லாத கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை எங்கேயோ யோசிச்சு அதை நீ செட்டப்பாவும் வச்சு சம்மந்தமே இல்லாத இன்னொரு எலமெண்ட்டை உள்ள கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல எனக்கு, ஏன்னா இப்ப நீ எனக்கு ஒரு ஹைக் கொடுக்க போற, அந்த ஹைக் என்ன ப்ரிப்பேர் பண்ற சீனா தான் இதை கொண்டு போறாங்க. அதனால எந்த மொமெண்ட்டுமே வேஸ்டட் மொமெண்டா ஃபீல் ஆகலங்கிறதா எனக்கு. அந்த 40 மினிட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனா அது இன்னும் கதைக்கு தேவையில்லாம சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, சும்மா அவங்க ஒன்னா இருக்காங்கப்பா அந்த மாதிரியும் இல்லாம அந்த லேயரையும் அச்சீவ் பண்ணணும். அட் த சேம் டைம் கதைக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணணும், பின்னாடி வரப்போற எல்லாத்துக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வேற மேஜிக் பேன், மங்கா, தசாதார கலைஞர்கள். இப்போ இவர் சொன்னார்ல, டைலர் காணா போயிட்டாரு. சரி, டைலர் சொல்லும் போது கேரக்டர் நல்லா இது பண்ணிருக்காங்க. கேரக்டர் இன்ஃபோஸ் நிறைய நல்லா இருந்துச்சு, லைக் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து கேரக்டர் டெப்தா யாரு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான். யாருக்குன்னா பாஷிக்கும் சௌபின் சாகருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் லீடா இருக்க போறாங்க. மத்த எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அவ்வளவாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவங்க அந்த ஒரு பேன் ஒன்று வரும், ஃபுல்லா 360 பேன். அதுலயே அவங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த பிளே கிரவுண்டு, அதாவது அந்த போட்டோ பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இந்த இடத்துல இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃபோ, இந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃபோ, அவ்வளவுதான். கேரக்டரா சரி, அவங்களோட லைஃப் பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் வந்து 2 பேரை தவிர பெருசா வேற யாருக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு லைட்டா மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு எடுக்கலாமா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி? இருங்க வரேன். உண்டா பாத்துங்க, அதான் சொல்ல திரும்ப வரேன். உண்டா பாத்துருந்தீங்கன்னா மேபி அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லைக் அஸ் அ கேரக்டர்ஸா வந்து அந்த இருக்கிற 10 பேரையுமே நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். பட் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் மூவி ரெண்டுமே. பட் அந்த அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று வந்து அந்த அந்த ஸ்டார்டிங்ல வந்து இவங்க டக் ஆஃப் வார் வைப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து சூப்பரான செட்டப்பாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்து எல்லாமே சூப்பர் செட்டப். ஸ்டார்டிங்ல இவனுங்க 2 பேருமே, இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் லூஸ் தனமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்படிதான். அதுக்கப்புறம் இந்த டக் ஆஃப் வார்ல இவங்களோட ஸ்டேச்சர் என்ன, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது, அது எல்லாத்தோட செட்டப்புமே வந்து அந்த பாயிண்ட் வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவுல எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ டைம் ஓட்டிக்கிட்டாங்க. லைக் டானி சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அதெல்லாம் எடுத்திருந்தாங்க. பட் அந்த இடத்துல எல்லாம் எனக்கு டைம் ஓட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். such a negative opinion about என்ன நெகட்டிவ் ஒபினியன்? நல்லாவே இருக்குன்ற அந்த எந்த எதுவுமே சொல்லாம டைரக்டா இதை மட்டுமே சொல்லணுமா? எனக்கு புகழ்ந்து மட்டுமே பேசணும்னு எதிர்பார்த்திருக்கேன். இல்ல நிறைகள் நிறைய இருக்கிறது, குறைகளும் அங்காங்கே இருக்கிறதுங்கிறீங்க இல்லையா? அப்படி இல்ல, குறை எனக்கு தோன்பட்டுச்சுன்னா அது இவ்வளவு வெகுஜன மக்களுக்கு அது தெரியலன்னா நான் டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல பாத்துருக்கேனா? இல்ல நீங்க யாரு மக்கள் எல்லாம்? நீங்க ஏரியனா? எனக்கு தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன். அவர் டிகே யூனிவர்ஸ்ல இருக்காருங்க. இது வந்து தசாவதார கலைஞர் பேசிங் பாட்காஸ்ட்ல சரி பாவுடுக்கு அவர்தான் திணறாரு. அவரை கார்னர் பண்ணணும் பிரதர், ஜாலியா இருக்கும். அதுல இருந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் என்கிட்ட இருக்குன்றதுனால நான் அப்படி சொன்னேன். உடனே வந்துடுறீங்க அடிக்க. தப்புஜி, இது வெகுஜன மக்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்கல. அப்ப நீ யாரா பெரிய மயிரா அப்படின்னு தான் தோணும் பிரதர் எல்லாருக்கும். நீங்க அந்த மாதிரி ஏன் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க?
இல்ல பிரதர், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன வெகுஜன மக்களுக்கு பிடிக்குது? சரி விடுங்க, சரி விடுங்க, சரி விடுங்க, அதை அப்படியே விடுங்க. மக்கள் கொண்டாடும் படங்கள் இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். நாங்க பேரல் சினிமா பாக்குற ஆட்கள், எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்காது. புரட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறீங்க. இப்பயும் சொல்றேன், நான் பிடிக்கலன்னா அந்த படம் சொல்ல. சரி, நீங்க வெரி எதுவுமே சொல்லக்கூடாது பிரதர், அதுதான் எங்களோட விருப்பம். டென்ஷன் ஆகுறாரு, விடுங்க. அடுத்த ஆள் யாரா சும்மா இருக்கா? எவ்வளவு பேசுறா? வாங்க ஆல்வேஸ் சும்மா சொல்லுங்க வாங்க. வாங்க வாங்க வந்து சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர். சாங்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பு சாங்கும் இந்த சாங் ரெண்டுமே செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டக் ஆஃப் வர இடத்துல வர மியூசிக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து உனக்கு அந்த சீக்வன் இந்த மாண்டேஜ் கட்ஸ் போறது உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங் யாருன்னா தலைவன் தான் மெயினா. யாரு? சிஜு. அங்க போயிட்டு வந்து பொண்ணு சூப்பர், அங்க போயிட்டு பொண்ணு சூப்பரு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜாலியாரு அப்படின்னு சொல்லி கீழே முடிச்சுட்டு ஆடிட்டு அப்பா வந்து மயங்கி விட்டாரு கிளம்பிவான்னு சொல்லும் போது ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு கிளம்பி வருவான். தலைவன் இருக்கிறதுனாலயே இவன் ஃப்ரேம் உள்ள வந்துட்டானாலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நம்ம போகும்போதே ஜாலியா படம் பார்க்கணும் தானே போறோம். இந்த மாதிரி ஆளு அவன் தம்பிக்கான டைனமிக்ஸ், அவன் தம்பி வந்து ஐயே அவன்லாம் வேணாம், அவன் வந்தா நல்லா இருக்காதுன்னு அவன் ஃபர்ஸ்ட் டான்ஸ் போட்டுனே வந்து நம்மளால இறக்கி விட்டுருவான் வெளில. கெத்தா இருப்பான் பையன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் பண்ண. அதே மாதிரி இவன் இருப்பான் அந்த சுபாஷ், உள்ள விழுந்துருவானே குழிக்குள்ள. தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மூஞ்சி எனக்கு அப்போ ஒருத்தன் நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து சர்வைவல் த்ரில்லர்னு ஒண்ணு மொத்தமா எல்லாரும் மாட்டிப்பாங்க அப்படின்ற சர்வைவல் த்ரில்லரா நினைச்சேன். அதனால எனக்கு வந்து அவன் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து முடிச்சோன்னு எனக்கு இருந்த ஃபீல். ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து அவன் கயிறு இழுத்து விழுகும் போது க்ளோஸ் இவனுக்கு மட்டும்தான் வச்சிருப்பான். அவன் கேமரா வந்து அவன் தான் கீழே விழுந்திருப்பான், அவனோட வச்சு கட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அந்த ட்ரிப்பு காசு இல்லைன்னு இருந்ததுக்கு அப்புறம் மித்தவனுக்குலாம் அந்த என்ன காசு இருந்துச்சு இதெல்லாம் பத்தி பெருசா இருக்காது. இவனுக்கு மட்டும்தான் வந்து இது இருக்கும். அவங்க அம்மாட்ட போய் பரிதாபமா கேட்பான், காசு இருந்தா கூட அப்படின்னு சொல்லி பாவமா கேட்பான். அந்த 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 ஜோன் வந்து உனக்கு பர்சனலா அவனோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் அது கொடுத்து இல்லாம அதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல வந்துட்டு அவன் வந்து அவனை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன்கிட்ட காசு இருக்கான்னு தெரியலையா, அது பாத்துக்கலாம் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கே வந்து ஒவ்வொரு கேங்லயும் ஒருத்தர் இருப்பான்ல அந்த மாதிரி வேலைக்கு போகாம அவனுக்கு காசு பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், எஸ்டாப்ளிஷ் ஆன ஒருத்தர் இருப்பான். பிளஸ் ஆனா அவன் இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால எல்லாருமே பூல் ஃபார் ஹிம்ங்கிற ஒரு ஜோன் இருக்கு இல்லையா, அதுவும் சூப்பரா ஒர்க் பண்ணிருப்பான். ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்ம எப்பவுமே யோசிக்கிற மாதிரி அந்த குட்டி பிரைவேட் மொமெண்ட் ஒண்ணு இருக்கும்ல, அத வச்சிருப்பான். அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தான். அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி இந்த எஃபெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் சீன்ஸ் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணும். ஒன்ஸ் அவன் குழிக்குள்ள விழுந்ததும் நம்மளுக்கு வந்து அது எவ்வளவு அடி ஆழம்னு சொன்னாதான் நம்மளுக்கு அந்த ஒரு பயம் வரும். அதை கரெக்டா இன்டர்வல்ல ஹோல்டு பண்ணியிருப்பான். அப்பா இதுக்கு முன்னாடியே அது பெர்சீவ் ஆகணும்ல, இவங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னா போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் கிட்ட போயிட்டே இருப்பான். ஒரு கல்லு தட்டி விழுகும், அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல விழுகும், இல்ல அவன் மேல விழுந்து அவன் கத்துவான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் மேல அது விழுகாது, அது விழுந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம அடி வயிற்றுல லைட்டா ஒரு கலக்கம் இருக்கும், கோத்தா செத்தான்டா இவன் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு திங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் டைரக்டா நம்மளுக்கு வந்து வாயை திறந்து சொல்லாம இந்த மாதிரி ஷார்ட்ஸாவும் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ற மாதிரியான திங்ஸை வந்து இப்படி எடுத்திருந்தா சூப்பரா எடுத்திருந்தான். கரெக்ட். ஆக்சுவலா எனக்கு இன்னொன்னு சூப்பரா நான் பிடிச்சிருந்துச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த இந்த பாட்டு ஒண்ணு வரும் தெரியுமா, இவனுங்க அந்த ஆக்சுவலா அந்த டிராவலு பிளஸ் இங்க வந்துட்டானுங்கிறதுக்கு ஒரு செம பாட்டு ஒண்ணு வச்சிருப்பான். அந்த பாட்டு மாண்டேஜஸ்ல வெறித்தனமா நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நான் எஸ்பெஷலா ஒரு மாண்டேஜ் பார்த்தேன். இவனுக்கு 4 பேர் இருப்பானுங்க. சௌபின் ஷாகிர் வந்து அந்த எண்ட்ல இருப்பான் சரியா. ஒரு குரங்கு வந்து இவன் கையில இருந்ததை வந்து வாங்கிட்டு போகும். அந்த குரங்கு வாங்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். இது எதுவுமே பிளான் பண்ணிருக்கவே மாட்டானுங்க. அவன் இத்தனைக்கும் அந்த ஃப்ரேமோட எண்ட்ல தான் இருப்பேன். ஆனா அவனுங்க செமையா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுனால உனக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா உனக்கு அந்த கனெக்ட் வந்துரும். பயத்துல குரங்கு குதிச்சதும் பயத்துல கீழே போட்டுருவான்டா கெத்தானால சௌபின் ஷாகிர் சரியான கெத்து. எனக்கு அவன் தான் ஹீரோயிக் மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவான்றது எனக்கு சத்தியமா தெரியாது. அது இல்லாம அவனுக்கு வேணும்னே நல்ல மேக்கப்லாம் அந்த சொட்டையை வந்து நல்ல இது ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுன்னு சொல்லி சூப்பரா பண்ணிருக்காங்கடா. அத ஒரு ப்ராப்பரான அண்டர்டாக வந்து நம்ம ஏரியால இருக்க ஒருத்தனை வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கறத சூப்பரா பண்ணிருப்பானுங்க.
ஏரியால இருக்கிற சொட்டையனைகள் எல்லாம் குறியீடு மட்டும் சொல்லி நான் இல்ல நீ இத சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலா அதான்டா அந்த நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் தோணுச்சு. இது அந்த குரங்குக்கு அவன் போறதான் அந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணி எடுக்கவே முடியாதுடா. நீங்க போங்கடா, நீங்க போய் ஜாலியா ட்ரிப் என்ஜாய் பண்ணுங்க, நான் தூரமா கேமரா வச்சு நீங்க பண்றத அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தானே அந்த ஹோல் சீக்வன்ஸே அவன் ஷூட் பண்ணிருக்கான். அந்த இன்ஃபெக்ஷியஸா எனர்ஜி பாங்கல, அவங்க ஆக்சுவலா அவங்க ஜென்யூனா அந்த டூர் என்ஜாய் பண்றாங்க. அதனால உனக்கு அது அப்படியே இன்ஃபெக்ட் ஆகும். ஸ்கிரீன் மூலியமா உனக்கும் வந்து ஜாலியா இருக்கானுங்களப்பா, அந்த ஜாலி அப்படியே உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். இது அப்படியே ஃபேக்கா கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி வந்து உன்னால தன்னால ஃபேக்கா கிரியேட் ஆர்டிபிஷியலா மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் தெரியும், ஒருத்தன் உள்ள உளுந்துருவாங்கிறது மட்டும் தெரியும். ஆனா யார் உழுவான்னு தெரியாது. அதுவும் நல்லா ஹோல்ட் பண்ணிருப்பான். நம்மளுக்கு வந்து அப்படி தெரிஞ்சு நீங்க படத்துக்குள்ள போனீங்களுமே எவன் உழுவாங்கிறத எனக்கு தெரிஞ்சு நம்ம மறக்கடிச்சிருவான்டா. நம்ம எப்படி யோசிச்சிருப்பான், படத்திலே லீஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கவன் உள்ள உழுவானா, இல்ல இவன் ஷோபின் ஷாகிர் உள்ள விழுந்துருவானா அப்படிங்கறது வந்து நம்ம திரும்ப திரும்ப இல்ல இந்த இந்த கேபுக்காரன் வந்திருக்கான், அந்த கேபுக்காரன் தான் வந்து ஃப்ரெண்டா இருக்கான், ஸோ அவன் உள்ள விழுந்துருவான், இருந்தாலும் இவனுக்கு காப்பாத்துவானுங்கிற மாதிரி கொண்டு போவானா அப்படின்னு அதுக்குமே ஒரு நல்ல டைனமிக்ஸ் வச்சிருப்பான் பையன். அந்த கீழே விழுறான்ல, அந்த கீழே விழுறதே வந்து நான் யோசிக்கவே இல்லடா. அதேதான், கீழே விழுந்துருவான்னு நான் யோசிக்கல. நான் இவனுங்க மொத்தமா மேல ஒரு கல்லு காட்டுவான், ஓகேவா, மொத்தமா கல்லு விழுக போகுது, தண்ணி உள்ள வர போகுது, 13 லைஃப்ஸோட இந்தியன் வெர்ஷனு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து அதான்டா ரிப்பீட்டடா நான் வந்து குட் ரைட்டிங் குட் டைரக்ஷன் நான் சொல்லிட்டு இருந்த ஒரு லாஜிக் அதுதான். இப்போ குட் ரைட்டிங்னா அதான் அவன் இந்த மாதிரி எழுதுறதுலயே வந்து அவன் சொல்றாங்க நம்ம மாட்டிக்க போறாங்க, காப்பாத்த போறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அவன் டைரக்ஷன் மூலமா என்ன பண்ணிடுவானா, அதான் இதான் டைரக்ஷனு. இவங்க அந்த குகைக்குள்ள போறாங்க, குகை கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பா இங்கெல்லாம் சம்பவம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, நமக்கு அந்த குழியையோ அந்த குழியை ஆமினஸா அதெல்லாம் பண்ணாம சம்மந்தமே இல்லாம மேல இருக்க ஒரு பாறைக்கு பேன் அப் பண்ணிடுவான். ஆப்வியஸா நம்ம மைண்ட் இப்ப என்ன யோசிக்கும், அவன் அந்த ஷாட் வச்சது அதான் டைரக்ஷன். அவன் வந்து அங்க இருக்க பீப்புளை டைரக்ட் பண்ணல, நம்மளோட மைண்ட் தாட்டை பாக்குறவங்களோட மைண்டே அவன் டைரக்ட் பண்றான். அவன் அந்த கல்லை சும்மா காட்டிட்டு திருப்பிடுவான். ஆனா நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும், அங்க அந்த கல் இருக்கு, அப்ப அந்த கல் இப்ப கீழே விழ போகுது, அதுல எவனோ அடியில மாட்டிக்க போறேன். இதெல்லாம் அவங்க ஒரு செகண்ட் பண்ண பேனப்ல நமக்கு உள்ள அவன் கொடுத்துறான். அததான் நான் நல்ல டைரக்ஷனே பார்த்தேன். அவன் அதை பண்ணதுனால நம்ம என்ன நினைச்சுக்கோனா, இப்ப மேல இருந்து ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது, வெளியே இருந்து ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ரிப்பீட்டடா இந்த இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கான்டா. என்னன்னா இப்போ ஹாரர் படமா இருந்தாலும் சரி, காமெடி படமா இருந்தாலும் சரி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எலமெண்ட் தான் வந்து உனக்கு அந்த கிக்கே கொடுக்கும். நீ எதிர்பார்க்காதப்போ வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்து பேய் வந்தா சரி இது பயம் வரும். அதே மாதிரி நீ நினைச்சது இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்தா காமெடி சிரிப்பு வரும். அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம இங்க இருந்துதான் எதுவும் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டே இருப்போம். நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நீ எதுவுமே இல்லாம நீ கேஷுவலா பார்த்துட்டு ஒரு ஜாலி சீன் குப்புக்குன்னு ஏதோ நடக்கும். அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவன் எடுத்திருப்பானா, அங்க இருக்க பீப்புளோட எமோஷன், அந்த அந்த குகைக்குள்ள அங்க நின்று இருக்க மத்தவங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கோ அதே எமோஷன் தான் அந்த மொமெண்ட் நமக்குமே இருக்கும். அவனுங்க எல்லாம் என்ன நினைப்பானுங்க, எதுவும் ஆயிடுச்சு ஆனா என்ன ஆச்சு யாருக்கு ஆச்சு எதுவுமே தெரியாது அவனுங்களுக்கு. என்னடா என்னடா, நம்மளும் தியேட்டர்ல அந்த மொமெண்ட்ல அப்படிதான் இருக்கும். அவன் கீழே போறத நம்ம யாரும் நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டோம். என்னமோ ஆச்சுன்னு நமக்கும் தெரியும். இங்க ஏதோ ஆச்சு இல்ல, இப்போ ஏதோ அங்க அந்த ஸ்கிரீன்ல அங்க ஏதோ அப்புறம் தான் அவங்களுக்கு ரிவீல் ஆகதான் நமக்குமே விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நல்ல டைரக்ஷன். அதாவது அவங்களோட ஃபீலிங்கா அப்படியே நமக்கு அவன் கொண்டு வந்ததுக்கு வந்து அவன் அதாவது நம்மள மிஸ்டைரக்ட் பண்ணி வேற மாதிரி யோசிக்க வச்சிருப்பான். அது இந்த மொமெண்ட்டை விட அவன் எடுத்த பின்னாடி சூப்பரா பண்ணிருப்பான். இன்னொரு நல்ல இது டெசிஷன் என்னன்னா, அவன் டக்குன்னு அப்பவே உள்ள எவ்வளவு தூரம் விழுந்தாங்கிறத காமிக்கவே மாட்டான். நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்டா எப்படி தோணும்னா, இவ்வளவு உள்ள விழுந்துட்டான் பாருங்க அப்படின்னு காமிக்கிறத வந்து இங்கேயே பிளேஸ் பண்ணணும்னு தோணும். ஆனா டக்குன்னு நம்மள அந்த ஷாக் வேல்யூலயே கொஞ்ச நேரம் வைப்போம் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்டே கொடுத்துருவோம். அது செமையா ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு நான் நல்ல ரைட்டிங் டைரக்ஷன் திருப்பி சொன்னதோட ரீசன் அதுதான். அன்எக்ஸ்பெக்டடா இங்க பண்றான் இல்லையா, இது ரிகரிங் தீமாவே அவனுக்கு ஒர்க் ஆகும். இந்த குழியில விழுந்தது இங்கே நார்மலா இருக்குமே, எக்ஸ்பெக்ட் பண்றத அதை காட்டிருக்கு. இந்த படம் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப நல்லாவும் ஃபீல் ஆனதுங்க ரீசன் என்னன்னா, நீ ரெகுலரா பாக்குற படங்கள் மாதிரி இல்லாம இல்ல அன்எக்ஸ்பெக்டடாவே நம்ம எல்லாத்தையும் அவன் கொண்டு போறதானே. இப்ப குழியில விழுந்தவொடனே கீழே அவன் எவ்வளவு தூரம் போறான் பாருங்கன்னு காட்டுறத பண்ணிருப்பாங்க. ஆனா அதையுமே அவன் எங்க பிளேஸ் பண்ணிருந்தான், எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டடா அதை பிளேஸ் பண்ணியிருந்தாங்கிறது படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். செம மொமெண்டா இருக்கும் எனக்கு. அது ரொம்ப பிளீசிங்கான, ரொம்ப ஒரு பிரீசியான ஒரு சீனு, அழகான ஒரு புல்வெளி, ஜாலியா பசங்க விளையாடுறாங்க, ஆத்துல குதிக்கிறாங்க. குதிக்கும் போது அதுவும் அந்த மியூசிக் சவுண்ட் எல்லாமே உனக்கு அவ்வளவு நேரம் செம பிளீசிங்கா இருந்திருக்கும். அந்த இடத்துல அவன் அதை மேஷ் கட் பண்ணி இங்க கொண்டாடுவான் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அவன் கீழே விழுற ஷாட்டை அதுவும் அப்படி இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்டு போகும்போதுமே உனக்கு அந்த இன்னொரு மொமெண்ட் இருக்கும்ல, அது அதான் அந்த
இப்போ இவன் வந்து அவனுக்கு தூக்கிட்டு ஸ்டக்காய் நின்று இருப்பானுங்க. இப்போ அவனை லூஸ் விட்டு இழுத்தாதான் வர முடியுங்கிற மொமெண்ட் இருக்கும். நம்ம எல்லாம் நார்மலா படம் பார்த்து ட்விஸ்ட் அதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். அவன் ஸ்டார்டிங்ல லூஸ் விட்டு இழுக்கிறாங்க, அப்ப பே ஆஃப்ல லூஸ் விட்டு இழுக்க போறான், அதுல தூக்கிடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா நான் அப்படி யோசிக்க விட மாட்டான். என்ன பண்ணுவானா, அந்த ஒரு கேரக்டர் சைலண்டாவே உட்காந்துருப்பான்ல, அந்த கேரக்டரை இப்ப கட் பண்ணி அவன் கிட்ட போறேன். ஏன்னா நான் இங்கே வச்சிருந்தா நீ யோசிச்சிருவ. அதனால கட் பண்ணி அவன்கிட்ட போறேன். அவன் நேரா வரான், வந்து பக்கத்துல நிக்கல, மேல ஏறி போய் நிக்கிறான். அவன் அங்க நிக்கும் போது சஜஸ்டிவா அவனுக்கு என்ன தோணும், அவன் கீழே குதிக்கிறதுக்கு நிக்கிற மாதிரியே தோணும். அவன் இவ்வளவு நான் பைத்தியம் வரையே காட்டிட்டு இருந்திருக்கேன், அப்ப அவன் அதை பண்ணாலும் பண்ணுவான், அப்ப இந்த மாதிரி அப்படின்னு உன்னை என்னென்னவோ யோசிக்க வைப்பான். பார்த்தா அன்னைக்கு அவன் அங்க நின்று சொல்லுவான், நீ சுட்டு அடிக்கடா அப்படின்னு. ஆக்சுவலா நார்மல் பர்சனா நீ அந்த இடத்துல நீ யோசிச்சா நீயே யோசிச்சிருப்ப. ஆனா அவன் உன்னை அப்படி யோசிக்க விடாம புதுசு புதுசா என்னென்னமோ காட்டி உன்னை ஏமாத்தி வேற ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி கொண்டு போய் நீ என்ன நடக்கும்னு நினைச்சு அதையே பண்ணிருப்பான். அது உனக்கு செம கிக் ஆகும், சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு. அதுதான் அந்த அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் வந்து நல்லா கிரியேட் பண்ணிருப்பான். ரிப்பீட்டடா படத்துல நிறைய இடத்துல அது சின்ன சின்னதா நீ இப்ப அடுத்து நார்மல் படத்துல என்ன நடக்கும்னு நினைப்பியோ அது இந்த படத்துல நடக்காது. கொஞ்சம் வேற மாதிரி வேற ஏதோ நடக்கும். ஆனா கடைசியில எல்லா நார்மல் படத்துலயும் வர அதே கதையா தான் இருக்கும். அவன் வந்து காப்பாத்தி கூட்டு வராங்கிறது அதை எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டடா என்னால சொல்ல முடியுங்கிற அந்த பியூட்டி வந்து நான் ரொம்பவே சூப்பரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. அவன் அது டயலாக் வந்து சஜஸ்டிவா போடுவான்டா. ஒருவேளை ஆடியன்ஸ் யோசிக்காம போயிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பானா, அவன் மேல வந்து நின்னதும் இங்க இருந்து எல்லாம் கத்துவானுங்க, டேய் குதிச்சிராதரா தூரம் போடா, டேய் கீழே குதிச்சிராதா தூரம் போ. அவன் குதிக்க போறான், நமக்கு இவன் இந்த டயலாக் வச்சு நம்மள அப்படி யோசிக்க வச்சிருப்பான். ஷார்ட் மேல இருந்து அந்த குழியை காட்டுற ஷார்ட்டும் சரி, கீழ இருந்து இவனுக்கு கத்துறதும் சரி, நம்மள வந்து ஐயோ ஐயோ இவன் குதிச்சிட்டானா என்ன அப்படி யோசிக்க வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு அவன் அடுத்து சொல்ற டயலாக் வந்து செமையா ஒர்க் ஆகும். போங்க அப்படியே நான் மொத்த படத்தை பத்தி நான் அப்படியே பேசிடுவோம் போல ஒரு ஃப்ளோல. அவ்வளவுதான், மேஜிக் பேன் தூங்கி இருப்பாரு ஆல்ரெடி. எங்க நீங்க தான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேசினால அடிக்கிறீங்களே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் என்ன கேட்போம். உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்க வர. நாங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள், ஓப்பனான ஆட்கள், எதுவா இருந்தாலும் வரவேற்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒப்பீனியனே இல்லைங்கிறீங்களா? இல்ல ஏன்டா இப்போ இந்த 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 ஷாட் இருக்குல்ல, இப்போ அவன் எந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 120 அடியா 100 அடியோ வந்து கயிறு தீர்ந்து போயிடும் கரெக்டா. அப்பதான் வந்து சார் கயிறு தீர்ந்து போச்சு சார், அதனால என்னடா கயிறு தீர்ந்து போச்சுன்னா என்னடா பிரச்சனை இல்லை, இன்னொரு புதுசா கயிறு எடுத்துருவாங்கடா அப்படிமானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு ஷாட் ரியலைஸ் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி 120 அடிக்கு கீழே போனா வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும், ஸோ அவரோட பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்ற, ஐ மீன் ரொம்ப இது கீழே போனா சௌபின் சாகருக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அது சூப்பரான மொமெண்ட். அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுல செட்டப் என்னன்னா, இன்னொரு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்ப வந்திருப்பாங்க இந்த இந்த கமோஷன்ல. அந்த ஊர்க்காரத்துல வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, கவலைப்படாத தம்பி, உங்களுக்கு ஏத்த மாதிரி மழையும் பெஞ்சிருக்கு, ஸோ ஆக்சிஜன் லெவலை பத்தி கவலை இல்லை அப்படிம்பாரு. ஸோ அந்த மழை பெஞ்சு இந்த தண்ணி கீழே போன அந்த குழிக்குள்ள தண்ணி ரொம்பினதுமே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அதை எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவனுமே ஆக்சுவலா நீ சொல்றதுல சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குடா. இவனை இப்போ நல்ல ரைட்டிங்கு, அதை விட நல்ல ரைட்டிங் கூட ஸ்கிரீன் டைரக்ஷன் வேற லெவல்ல ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல. நல்லா யோசிச்சு பாறேன், ஒருத்தன் குகைக்குள்ள இருக்கான், ஐ மீன் கீழே குழிக்குள்ள உளுந்துட்டான், அங்க வந்து தண்ணி மழை வருதுங்கிற அந்த விஷயம் எப்படி காமிச்சிருப்பான் படத்துல. மேல பார்த்தா மழை வரும் போதே உனக்கு முடிஞ்சு வச்சுறாங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விட நான் ஆக்சுவலா இங்க சொல்ல வந்த மொமெண்டே வேறடா கமலு. ஃபர்ஸ்ட் நீ சொன்னல இந்த டிசெப்ஷனை வச்சு சூப்பரா ப்ளே பண்றான்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் கயிறு உள்ள இறங்கும் போதே கயிறுல இருந்து ஒரு குட்டி ஃபிளாப்பிட்டிங் அப்படின்னு இதாகும்டா. சோ கயிறு பிரேக் ஆகலாங்கிற ஒரு குட்டி ஃபீலிங் அங்க கிரியேட் பண்ணுவான். சரியா, நீ ஒரு நார்மல் ஃபிலிம் வாட்சர்னால என்ன யோசிப்ப, வாட் ஆர் தி திங்ஸ் தட் கேன் கோ ராங் தட் வில் ஃபக் அஸ் இந்த செகண்ட் ஹாஃப்ங்கறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. இன்னொரு கையா கட்டி இழுக்க போறானுங்க, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா நீ பாத்துக்கிட்டே இருப்ப. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னும் எப்படி சூப்பரா நம்மள வந்து பைண்ட் பண்றான்னு வச்சுக்குவேன். இந்த மாதிரி இப்போ ஒரு மொக்க சர்வைவல் த்ரில்லர்னா இந்த மாதிரி சீப்பான சீட் ஹேக்ஸை வந்து உன்கிட்ட த்ரோ பண்ணுவானுங்க, இது தப்பா போலாம் அது தப்பா போலன்னா. ஆனா இன்னும் சூப்பரான ரைட்டிங் எப்படி அமையும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேக்ஸ் எல்லாம் உன்கிட்ட த்ரோ பண்றது மட்டும் இல்லாம
உன்னை எமோஷனலா சூப்பரா ஒரு இடத்துல பைன் பண்ணுவான். அது எங்கன்னா இப்ப இவன் சொல்றான்ல, தசாவதார கலைஞன் சொல்றான் ஒரு இடத்துல, இவன் போயிருவான், கயிறு தீந்துரும், டேய் கயிறு தீந்துருச்சுடா அப்படின்னு சொல்லும்போது சௌபின் ஷாகிர் என்ன சொல்லுவான்னா, டே அவன் பேசுறதுக்கு ஏக்குதுடா எனக்கு, எப்படிடா இங்கிருந்து மேல வர முடியும் அப்படின்னு. அது அது வந்து அவன் வாய்ஸ்ல சொல்லும் போது வேற மாதிரி இருக்குங்க. சரியான மொமெண்ட் ஆமா அதெல்லாம். அவன் பேசிட்டு உண்மையிலே இருக்கிற உண்மையிலே எனக்கு கேக்குது மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது அது தெறிக்க விட்டுரும் அந்த மொமெண்ட். யாரா இருந்தாலுமே அதான பண்ணுவாங்க. இப்போ அவன் அவன் பேசுறது கேக்குது, இப்ப எப்படா ரிட்டர்ன் வர முடியும் அப்படிங்கிறது வந்து சரியான டயலாக். வேற ஆர்குமெண்டே தேவையில்ல அந்த இடத்துல, அந்த ஒரு டயலாக் அதுல போதும். அது அது வாய்ஸ் ஆக்டிங்கே செமையா இருக்கும் கமல. அதுல பெருசா நம்ம அதுக்கு ஒரு ஒரு மீடியம் ஷாட்டே வச்சிருக்க மாட்டான்டா. அது கிட்டத்தட்ட ஒயிட் ஷாட் மாதிரி தான்டா இருக்கும். ஆனா அவன் அவன் அந்த சௌபின் ஷாகிரோட வாய்ஸ் வந்து செமையா இருக்கும். அந்த ஏக்கம் வந்து அப்படியே உனக்கே வந்து டேய் எப்படியாச்சும் காப்பாத்திருக்கலாங்கிற மாதிரியே இருக்கும். அது உண்மையிலே சூப்பரா பண்ணிருவான் அது. இதுவுமே செம பாயிண்ட். மழை வந்திருக்கு உள்ள, சோ வந்து எல்லாமே இட்ஸ் இன் யோர் ஃபேவர். அதனால வந்துட்டு உள்ள ஆக்சிஜன் லெவல் ஃபில் ஆயிருந்திருக்குங்கிறதும் சூப்பரான பாயிண்ட். சொல்லுங்க தசவதார கலைஞன், இந்த மாதிரி என்ன இன்னும் வேற என்ன இன்சைட்ஸ்? அந்த எனக்கு வந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஃபுல்லா ரொம்பிடுச்சு, அதனால அவன் சாவ போறான்ற ஃபீலிங் இல்ல. ஏன்னா அதுலயே வந்து 900 அடின்னு முதல்ல சொல்லிடுவானுங்க. சோ அதனால வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒன்னா இல்ல செத்துருவான். 900 அடிக்கு இல்ல 900 அடிக்கு முன்னாடியே மழை வந்துடும். அவனுங்க அதை அணைக்கட்டி படுத்திருப்பானுங்க. அங்கேயே வந்து வி ஆர் ஹியர் ஃபார் ஹிம்ன்றத காட்டினதுக்கு அது அப்புறம் ஒண்ணு. தான் பிளஸ் இன்னொன்னு நான் எதுக்கு இன்டர்வல் பயந்துட்டு கிட்டதான் இருந்தேன்னா, 900 அடின்னுவாங்க. ஆக்சுவலா நான் இன்னொன்னு எதுக்கு பயந்துட்டு இருந்தேன்னா, அவன் வந்து கரெக்டா சரியிற மாதிரி ஒரு இடத்துல இருப்பான்டா. ஆமா ஆமா மழை அடிச்சு ஆமா. அவன் கீழே போயிருவானோங்கிற பயம் இருக்கும். போயிருவானோ, மறுபடியும் இவன் தொடும்போது மறுபடியும் கீழே விழுந்துருவானோ, இவனையும் உள்ள இழுத்துட்டு போவானோ, அந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும் உனக்கு. சூப்பரா நிறைய இதை செட் பண்ணி வச்சிருப்பான். அது எதுவுமே வந்து வேணும்னே ஆன் த ஃபேஸ் வந்து நான் பாருங்க உங்களை பயப்படுத்துறதுக்காக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வைக்கிறேங்கிற மாதிரி இல்லாம, உனக்கு அவ்வளோ சூப்பரா அதை ஷூட் பண்ணதே வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கே டக்குன்னு இப்போ ஒரு 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 கார் போகுது, ஒரு எம்டி இருட்டு ரோட்ல கார் போகுது, இவனுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றானுங்க, இல்ல லைட் ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆகுதுன்னா உனக்கு அந்த அந்த அன்னோயிங்லயே உனக்கு ஒரு ஃபியர், அந்த என்விரான்மெண்ட் மேல ஒரு குட்டி ஃபியர் கிரியேட் ஆயிரும் தெரியுமா, நேச்சுரலாவே. ஆமா அது அதோட ரெக்குயர்மெண்ட் வந்து அது ஆத்தென்டிக்கா ஷூட் பண்றதுல மட்டும்தான் இருக்கு. அதை செமையா பண்ணிருப்பான் பையன். அந்த சேர் ஆக்சுவலா வந்து என்ன அப்படியே இதா இத இருக்கும்டா. பத்தி பேசும்போது திருப்பி திருப்பி எனக்கு அந்த அவனோட அந்த டிசப்ஷனை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்காங்கிறதே தான் எனக்கு தோணுது. இப்போ நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், நார்மலா படம் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், அவன் அந்த சரிவுல படுத்திருக்கான், எவ்வளவு லைட்டா ஏதாவது ஆனாலும் கீழே விழுந்துருவாங்கிற மாதிரி படுத்திருக்காங்க போதே கண்டிப்பா கரெக்டா இவனை காப்பாத்த கீழே போகும்போது அவன் சரிஞ்சு விழ போறான். அங்க ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும் போது அதுல ஒரு தப்பு நடக்கும் போது அங்க ஒரு த்ரில் கொடுக்க போறானுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இணைந்த கைகள் ராம்கி அருண் பாண்டியன் மாதிரி கைய பிடிச்சு தூக்க அவன் சரிச்சு கீழே ஏதோ விழுந்துருவான். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் பண்ணி அவனை காப்பாத்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? இப்ப நீ சொன்னலடா, இப்ப நீ சொல்றது கூட இந்த இணைந்த கைகள் மாதிரி கூட வச்சிருந்தா கூடவே இது தியேட்டர்ல ஒர்க் ஆயிருக்கும்டா. ஆனா புரியுதா உனக்கு? இதெல்லாம் வந்து எப்படின்னா அவன் எப்படி யோசிச்சிருக்கானா, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சூப்பர் ஐடியா. அந்த ஐடியாவை வந்து நான் மறைக்கணும்னா லெவல் 2 லெவல் 1 வச்சிடறேங்கிற மாதிரி வச்சிருக்கான். பாக்குற எல்லாருக்குமே வந்து இது நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா அது அப்படியே நடந்தா அவன்தான் நீ நினைக்கிறத தவிர வேற ஏதோ நடக்க போகுதுங்கிறது அவன் ஐடியா கிடையாது. நீ நினைக்கிறதா நடக்க போகுது. இல்ல அவனை காப்பாத்ததான் போறாங்க, இவன் அவனுக்கு அந்த மாதிரி அவன் சறுக்கி விழதான் போறான், நீ நினைக்கிற அந்த த்ரில்லிங் மொமெண்ட் வரதான் போகுது, இவன் வந்து லூஸ் விட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இழுக்கிறது எல்லாமே நீ எதிர்பார்த்திருப்ப. ஆனா அது எல்லாமே எதிர்பார்த்த விதமா வராதுங்கிறதா அவனோட ஐடியாவே. கீழே போன உடனே ஃபர்ஸ்ட் அவன் சறுக்கி விழுவான் நினைப்ப, பார்த்தா குபுக்குன்னு இவன் கழுத்தை பிடிச்சிருவான். அந்த ஷாட் அந்த ஐடியா சூப்பரா இருக்கும் எனக்கு. என்னடா நீ எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எலமெண்ட்டை தூக்கி உன் மைண்ட்ல போடவும் டக்கு நீ இதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். அடுத்து இது நடக்குமே, இவன் சரிஞ்சு விழுவானே, அவனை தூக்க முடியாது, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். இந்த இதுக்கு எப்படி நீ ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அது நடக்கும். அப்ப நீ அதுக்கும் ஹையாவ அந்த அவன் சறுக்கியிலே சூப்பரா இருக்கும்டா. அவன் அந்த ஷாக்ல வந்து கழுத்தை புடிச்சிட்டு சௌபின் சாகர் சொல்லுவான் இந்த மாதிரி டே விர்றா நான் தானே சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு அவன் எனர்ஜி லூஸ் பண்ணி கீழே விழுந்துருவான். அவன் அந்த எனர்ஜி லூஸ் பண்ணி விடும்போதுதான் அந்த சர்க்கிள் நடக்கும். சோ அதுவுமே வந்து கரெக்டா எழுதியிருப்பாங்க. சோ இந்த இதுல அதுவும் இல்லாம நீ இணைந்த கைகள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அப்படி டைரக்டா வைக்கவும் முடியாது. ஏன்னா ஆக்சுவலா ஒன்னு சொல்லிட்டா, எனக்கு படத்துல ஆக்சுவலா அடிஷனா இருக்கும் இது நடக்கும் நான் ஃபீல் பண்ணி அவன் நடக்காமே விட்ட ஒரு விஷயம்னா, நீ இணைந்த கைகள் கேள்ல நான் இணைந்த கைகளை காப்பாத்த மாதிரி கை பிடிச்சு காப்பாத்தணும், நான் வேற மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். என்னன்னா ஸ்டார்டிங்ல இந்த எல்லாமே செட்டப் தான் நமக்கு தெரியும்.
அந்த செட்டப்ல இப்ப இவங்க வீட்டுக்கு போய் கூட்டு வரும்போது என்ன ஆகுனா, அவன் தம்பியோட பெல்ட் எடுத்துட்டு வருவான் இவன். அவன் தம்பி சண்டையெல்லாம் போடுவான், என் பெல்ட்டை ஏன்டா எடுத்துட்டு போற அப்படின்னு. அவன் நான் சாப்பிட போறேன், சும்மா போய் திருப்பி எடுத்து வர போறேன்னு சொல்லி அந்த பெல்ட் எடுத்துட்டு போற ஷாட் வச்சிருப்பான். அவங்க அது அம்மா சொல்லுவாங்க தேவையில்லாத அத. ஷாட்னு பாக்குறவங்களுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல இவன் சறுக்கி விழும்போது எதுலையுமே பிடிக்க முடியாது, பெல்ட்ல புடிச்சிருவான் அவனை அப்படின்னு யோசிச்சது நானு. ஆனா அப்படி ஒரு ஷாட் வச்சிருந்தாலுமே அந்த செட்டப் இது பே ஆஃபா ஒர்க் ஆயிருக்கும். அது பண்ணாம இவன் என்னையும் நான் வந்து இந்த லெவல்ல இருக்கும்னு யோசிச்சேன். அவன் என்னையும் ஏமாத்தி இன்னொன்னு புதுசா யோசிச்சான். இவன் ஏன்டா கீழே விழணும், முதல்ல அவனே கழுத்தை புடிச்சிருவான்டா அப்படிங்கிற ஐடியா வந்து அதுதான் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு லெவல் மேல போய் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒண்ணு யோசிச்சு, ஆனா கடைசியில என்ன நடக்குதுன்னா அதுதான்ப்பா நடந்துச்சுன்னு சொல்லி வேலை கிட்டு வருது. அந்த லேயர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவேன் நானு. இதுவும் சரி, அதான் பிரதர். அவன் யோசிச்சு பாருங்களேன், ஆக்டிங் வைஸாவே வந்து அதை புல் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குல்ல. இப்ப நீ தெரியல, அதான் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போற மாதிரி இருக்கு. நல்ல கேஸ்டிங் வேணும், நல்ல ஆக்டர்ஸ், அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து வந்தாதான் ஒரு ஒரு கிளிஷேவான ஒரு ஐடியா. புலியில ஒருத்தன் உழுந்துட்டா அவனை இறங்கி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஐடியாவை இவ்வளவு எக்ஸைட்டிங்கான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும்னா எல்லாமே ஒண்ணு கூடி ஒர்க் ஆகணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. கரெக்ட் பிரதர். செட் பாத்தீங்களா, இன்னைக்கு மேக்கிங் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க. அந்த அந்த கேவே ஃபுல்லா செட் போட்டிருக்கானுங்க. சூப்பரா செட் போட்டு செமையா மேல லைட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம், அந்த மாதிரிதான் எடுத்திருக்கானுங்க. எனக்கு அதை விட எனக்கு சூப்பரா இருந்தது இந்த இன்சைட் தட் ஹோல் அவனுங்க ஷூட் பண்ணதாங்க வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த அந்த கிளாஸ்ட்ரோபோபிக்னஸ் வந்து நம்மள அப்படியே சீட்ல நகர வச்சிருவான், நெளி வச்சிருவாங்கடா உன்ன. அவ்வளவு அந்த கிளாஸ்ட்ரோபோபிக்னஸ் கொண்டு வரத சூப்பரா பண்ணிருமாண்டா படத்துல. சூப்பர் மேக்கிங் பிரதர். அது அது உனக்கு ஆக்சுவலா என்னன்னா ரெண்டு வகையும் டைரக்ஷனா ரெண்டு வகையும் ஒர்க் ஆகும். என்னன்னா இவன் கீழே போகும்போது எல்லாமே செம டைட் ஷாட்ஸ், சரியா? உனக்கு அப்படியே அவன் உனக்கே அந்த கிளாஸ்ட்ரோபோபியா ஏறிட்டே போகும். மேல அந்த செவுத்துல இடிச்சு வெளியே வர வரைக்கும், செவுத்துல இடிச்சு அவன் லூஸ் அவுட் அடிக்கிறான்னு சொல்ற வரைக்குமே வந்து எல்லாமே செம டைட் ஷாட்ஸ், செம க்ளோஸ் ஷாட்ஸ், கிளாஸ்ட்ரோபோபிக் ஷாட்ஸா இருக்கும். ஆனா அந்த மேல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் அவனை மேல தூக்குவானு தெரியுமா, கண்மணி அன்போடு அந்த நீட்டில் டிராப் ஆகும், அங்க இருந்து அப்படியே செம அழகா இருக்கும்டா பாக்குறதுக்கு. கொகைக்கு வெளியே இருந்து வைடு வச்சு அப்படியே அப்படியே செம அப்படியே ஒரு பார்க்கவும் ஆக்சுவலா சிம்பாலிக்கா அப்படிதான் இருக்கும். ஏதோ ஏஞ்சல் மாதிரி அதேதான், ஒரு ஏஞ்சல் வந்து இவனை தூக்கிட்டு போற மாதிரி வச்சிருப்பான் அந்த ஷாட்டை. ஏஞ்சலுக்கு வந்துட்டு டேய் சூப்பரா பண்ணிருக்கா. ஏஞ்சலுக்கு வந்து அந்த தலையில வந்து ஃபெதர் ரிங் இருக்கும் தெரியுமா, இவனுக்கு டார்ச் இருக்கும்டா ஃபெதர் ரிங் மாதிரி. சைடுல ரோப் இருக்கும். அவனால எவ்வளவு அழகா அதே கொகையை அவனால கிளாஸ்ட்ரோபோபிக்காவும் காட்ட முடியுது, அதே கொகையை அவனால அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செம சினிமாட்டிக்காவும் காட்ட முடியுது. அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நல்ல டைரக்டர் இல்லையா? ஒரே இடத்த நான் உனக்கு ரெண்டு எமோஷனையும் கொடுத்து காட்டுவேன், அந்த அதை அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து சூப்பரான விஷயம். அதுல இன்னொன்னு இவனுங்க அந்த அந்த இந்த மேட் இருக்குல்ல, இந்த பாறையில ஒரு டைம் இடிப்பானுங்க தெரியுமா இழுத்து, அதெல்லாம் வந்து உன்னால சீட்ல உட்காரவே முடியுது. ஏன்டா அப்படின்னு தலையில கை வச்சிருக்க நீ, கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கம்முன்னு இருக்கடா. இவனுங்க வேற பெரிய இவனுங்க மாதிரி குஸ்தி போடுறவன மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த நிலைமையில் இருக்கவனுங்க வேற எதுவும் பண்ண முடியாது. நான் மேல இருக்கேன், என்னால ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், என்னால பண்ண முடிஞ்சு இழுக்க முடிஞ்சது மட்டும்தான். கொண்டு வந்துடுறாங்கிறத யோசிப்பானுங்க இல்லையா? பாறையே உடச்சு கூட இழுத்துறாங்க அப்படின்னு அவன் இழுத்துட்டு இருப்பானுங்க. ரெண்டு பேர் பாடியை மட்டும் மேல இழுத்து புடுங்கிறதாங்கிற மாதிரி. அதான் வாங்க வேற யாராவது பேசுங்கப்பா, ரொம்ப நேரமா நாங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லப்பா, நீங்க கேப் விடாம பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படிப்பா இன்டரப்ட் பண்றது? சரி, இப்போ கேப் கேளுங்க. எனக்கு வந்து இவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டைம் ஓட்டி இருப்பான் அப்படின்னாரு. யாரு? ரசாவதார கலைஞன் வந்து இன்னவே அவர் சொன்னதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு ஒன்ஸ் அவன் உள்ள விழுந்ததும் உயிரோடு இருக்கான்னு காட்டினதும் எனக்கு அவனுக்கு ஃபுல் நைட் மேர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் அட்மோஸ்ட் டெத் பெட்ல இருக்கிறான். அவன் வந்து அவனுக்கு வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு, அப்பப்ப கண்ணை திறப்பான், ஆனா கண்ணை மூடிடணும். ஏன்னா திறந்தா உனக்கு ஃபுல்லா பயம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த பேய் கண்ணு திறந்தா மாட்டிக்குவோம்ல, அந்த மாதிரி அவன் அந்த எட்ஜ் ஆஃப் இஸ் டெத்ல இருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் வச்சிருப்பான், என்னன்னா கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பழனி போகும்போது அவன் வந்து
கடவுள்னா என்ன அப்படின்னுவான். அதே வந்து வானத்துல வர ஒரு வெளிச்சம், சூரியன் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். இவனை பியூட்டிஃபுல்லான செட்டப் அது. சொல்லுங்க. கண்ணை திறப்பான், அந்த அப்படியே வெளிச்சத்தோட சௌபின் சாகிர் கெத்தா உள்ள வருவான். அவனுக்கு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், எதுவுமே தெரியாது. அத செமையா வச்சிருந்தான். அதோட டபுள் பே ஆஃப் சூப்பரா இருக்கும். மேல கூப்பிட்டு வந்து அவனை உட்கார வச்சிருவானுங்க. உட்கார வச்சு பார்த்தா அந்த ஏரியால பாட்டி குழந்தைகள் வந்து அவனை தொட்டு கும்பிடும். என்னன்னு கேட்டா, சாவையே ஏமாத்திட்டு மேல வந்திருக்கப்பா, நீயே ஒரு சாமிதான் அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு போவாங்க. அது என்னடா இவ்வளவு சூப்பரா அப்படி இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அதெல்லாம் செமையா இருக்கு. அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்து அவன் இது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா தெரியல, ஏன்லாம் தெரியல. பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்க லைஃப்ல சினிசிசம் ரொம்ப கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, காலேஜ் இன்னொரு சோலோ இருக்கும். நீங்க இல்ல நீங்க எனக்கு வந்து கொடைக்கானல் குணா கேவுக்கு இன்னொரு சோலோ ட்ரிப் போங்க. அந்த குழிக்குள்ள இறங்கி எவ்வளவு டெப்தா இருக்குன்னு பாத்துங்க. நியூஸ் கொடைக்கானல் குணா கேவ்ஸ்க்கு டூரிசம் அதிகரிச்சிருச்சாங்க. ஆமா, பின்ன எப்படி அதிகரிக்காம இருக்கும்? எனக்கு வந்து அவனுங்க இப்படி திரும்பி நிப்பானுங்க தெரியுமா, லூஸ் விட்டு அடிடானோடனே 3 எல்லாரும் சின்கரைஸ் இப்படி திரும்புவானுங்களா, எனக்கு அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு பிரதர். அங்கேயே வந்து அவ்வளவுதான், மொத்தமா நான் வந்து ஓகேப்பா, இதுக்கப்புறம் நீ வந்து சும்மா வச்சு எதையாவது ஓட்டிட்டு கிளம்பிடு, எனக்கு இதுவே போதும், நான் இங்கே இருந்து திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எடுத்துனே நீடில் டிராப் வந்து இது வராது, கண்மணி அன்போடு காலம் வராம அதையும் தாண்டி புனிதமானது அப்படி வந்து சூப்பரா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து படத்துல செம்ம ஹையான பாயிண்ட். அது அவனுக்கு லூஸ் விட்டு திரும்பி புடிச்சு இழுக்கிறது தான் வந்து அதோட சேர்த்து இவன் கரெக்டா இந்த சாங் அங்க நீடில் தெரியல. அதை பத்தி பேசியே ஆகணும் பிரதர். இந்த ரீசன்ட் டைம் எல்லாம் இந்த லோகேஷ் கனகராஜ் பண்றத வந்து நீடில் டிராப் பேசிட்டு இருக்காங்க. நான் லோகேஷ் கனகராஜ் பேஷ் பண்ணணும்ங்கிறதுக்காக சொல்ல, ஆனா அதெல்லாம் நீடில் டிராப் எல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா ரெட்ரோ சாங்ஸ் அங்கங்க ரேண்டமா எடுத்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ரெட்ரோ சாங்ஸ் எடுத்து நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேங்கிறதால மட்டுமே அது நல்ல நீடில் டிராப்னு பேசக்கூடாது. ஒரு சாங் அது அந்த மொமெண்ட்டை எலிவேட் பண்ணணும். அந்த மொமெண்ட்டை இன்னும் எந்த சாங் வேணா அங்க போட்டிருக்கலாம்ப்பா. எந்த சாங் எவன்லாம் வந்து இந்த விசிபிளா தெரியுற மாதிரி ரேடியோ பெட்டி வைக்கிறேன் நானு, இந்த பழைய விண்டேஜ் ரெக்கார்ட் பிளேயர் வைக்கிறேன், என்ன மயிருக்கு வருது ரெக்கார்ட் பிளேயர் வச்சு டெக் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். நான் மயிராட்டம் வச்சிருக்கேன் நீடில் டிராப். நம்ம இது வந்து அதாங்க இந்த மாதிரி வைக்கிறவங்க எல்லாமே போகஸ் தாங்க, பையன் தெளிவா வச்சிருப்பாங்க. ஆமா, அதுல அதான் இப்போ நீங்க லியோல எடுத்துட்டீங்கன்னா அந்த கருகருப்பாய் பாட்டு வர இடத்துல நீங்க எந்த பாட்டு போட்டிருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். அங்க நீ தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டு போட்டிருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும், இல்ல வேற ஏதோ பாட்டு போட்டிருந்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். இந்த இடம் கான்டெக்சுவலாவே ஒரு அந்த சாங் வந்து அந்த கதை, அந்த மொமெண்ட் அந்த சாங்கை டிமாண்ட் பண்ணணும். அதை வைக்கிறதுனால கதை எலிவேட் ஆகணும், அந்த மொமெண்ட் எலிவேட் ஆகணும். தியேட்டர்ல அவனை தூக்கிட்டு வர இடத்துல நீ சம்பந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு பாட்டு, பார்த்தபடி பாட்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. குணாலதான் அந்த பாட்டை வந்துச்சு, அந்த பாட்டு போட்டு பாரு, எல்லாரும் கை தட்டுவாங்க விசில் வீப்பாங்கன்னு நினைக்கிறியா? கிடையாது. பர்டிகுலரா அந்த சாங் அந்த இடத்துல, அதுவும் அவன் அந்த மனிதர் உணர்ந்துக்குள்ள இது வரும்போதே உனக்கு அப்படியே கெத்தான ஒரு அவன் வந்து இன்னொரு கெத்து என்னன்னா, this was not something that they improvised on the editங்கிற மாதிரியே இருக்காதுடா. அவன் வந்து லிரிக் டு ஷார்ட் மேட்ச் பண்ணிருக்கான்டா கமல ரைட்டிங்லயே. அது எனக்கு எங்க கமெண்ட் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான், உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் இது வரும் கரெக்டா, அவனை சௌபின் சாகிர் அப்படியே வெளியே எடுத்துக்கொண்டு, இவன் சௌபின் சாகிர் வந்து இவனை கொண்டு வந்து இவன் ஸ்ரீநாத் பஷியை கொண்டு வந்து படுக்க வச்சிருவான். சரியா, படுக்க வச்சுன்னு இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த அந்த இவன் இப்ப கான்ட்ராக்டர் இருப்பான்ல, அவன் வந்து டக்குன்னு அவனை தூக்குவான், அப்படியே குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குவான். தூக்கும்போது இது ஒரு அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, அது இறங்கும். இது வந்து நான் பார்த்ததுல பெஸ்ட். இந்த டாரண்டினோ 2 இது தவிர எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் நீடில் டிராப் தமிழ்ல இந்தியால பார்த்ததுல இதுதாங்க செமையான நீடில் டிராப். இவன் நல்லா பண்ணுவான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்தியால வந்து ஸ்ரீராம் ராகவன் நீடில் டிராப் எல்லாமே செமையா இருக்கு. இல்ல ஏங்க, ஸ்ரீராம் ராகவன் நீடில் டிராப் எல்லாம் தெரியுமா? என்ன நீடில் டிராப் பண்ணுவான், அப்படி நிறைய இருக்குங்க. அவன் ஏங்க இது ஃபுல்லா மோனிகா ஃபுல்லாமே பண்ணிருப்பான். இதுல இப்ப மெர்ரி கிறிஸ்மஸ்லயும் பண்ணிருப்பான். ஆனா அதான் நமக்கு ஹிந்திக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுலாம் கனெக்ட் ஆகாது. மியூசிக்கா அரண்ய காண்டம்ல ஐயா உள்ள வந்து ட்ரெஸ் கழட்டும் போது வருமேங்க. ஆமா, இதுல ஏங்க இதுல சூப்பர் டீலக்ஸ்ல கூட இது வரும், இளையராஜா ஒரு நீடில் டிராப். அதெல்லாமே வந்து என்னன்னா அந்த ஏஸ்தட்டிக்கா அந்த மியூசிக் வந்து அந்த இடத்துல சிட் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து
அந்த அந்த ப்ரோ நிறையவே அந்த இம்ப்ரூவ் அந்த ஆயிடுச்சுங்க. சாங் தான் அந்த அதெல்லாம் சீனே கம்ப்ளீட் கண்டிப்பா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ. வேற வேற எது கமல் பண்ணாலுமே அது ஃபீல் சாரி, ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி இடம் அது. பார்க்கிங்ல கூட அதனால எனக்கு பண்ணிருக்கலாம். ரொம்ப இது வந்து என்ஜாய் கொஞ்சம் பண்ணது. ஓவரா இருக்கு. நம்ம இந்தியாவிலே கொஞ்சம் அதிகமா ஓவரா இருக்கு. பார்க்கிங் சரி, ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஏத்தி பேசுறத எவன் கேட்பான் நம்மள? பார்க்கிங்ல என்ன வரும்? ஞாபகம் பார்க்கிங்ல இல்ல ப்ரோ. ஆனா பார்க்கிங்ல 2-3 சின்னது இந்த மாதிரி வரும். அந்த மொமெண்ட்டுக்கு வந்து ஐரானிக்கலா இருக்கிற மாதிரி பாட்டு வந்து பிளேஸ் பண்ணியிருப்பான். எனக்கு ரைட் நோ ஞாபகம் இல்ல. இது வந்து சரியான ஹை மொமெண்ட். இதுக்காக தான் படமே பில்ட் ஆயிருக்கு. அதுல அந்த மாதிரி இருக்கா, சும்மா த்ரோ மாதிரி 2-3 இல்ல சின்னது இல்ல வச்சிருப்பான். ஹரி, நீ நீ சொல்ற எனக்கு புரியுது. இது நம்ம இப்ப நான் சும்மா ஸ்கிரீன் ஏதாவது எழுதும்போது இந்த மாதிரி யோசிப்பேன். அது அந்த ஐரானிக்கல் மொமெண்ட்டுக்கு ஐரானிக்கலா சாங் பிளேஸ் பண்றதுங்கிறது நான் நீடில் டிராப்லயே சேர்த்துக்க மாட்டேன் ஹரி. அது வந்து ஒரு பஞ்ச் லைன், அது ஒரு த்ரோவே, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப பாட்டு ஓடுது அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஏதோ ஒரு அடி விழுது, அப்ப வந்து ரிங்டோன் அடிக்கும், பார்த்தா சோதனை மேல் சோதனை அப்படி இல்லைன்னா பாட்டு இது வந்துடும். யார் அடித்தாரோ அது அந்த வரும். அப்போ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக்டா. ஆனா இந்த மாதிரி ஒர்க் ஆகுறது கஷ்டம். என்னன்னா ஆக்சுவலாவே அந்த சாங் அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. அண்ட் அது உனக்கு அந்த மொமெண்ட்டை செமையை எலிவேட் பண்ணி கொடுக்குதுங்கிற மாதிரி அமையிறது கஷ்டம். நல்லா சொல்ல போனா எனக்கு இந்த இந்த இது பார்த்திருப்பாங்களான்னு தெரியல யாரும், ராஜ்கமல் சேனல்ல வந்து ஆண்டவர் பேசுற வீடியோ இறங்குச்சுல, ஆண்டவர் போய் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மீட் பண்ணி பேசுற வீடியோ இறங்குச்சு. ஆமா. அதுல அந்த கமல் அந்த இதை சொல்லியிருப்பான். சந்தன பாரதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சாங் வந்து நாங்க லவ் சாங்னு போட்டு எழுதணும், ஆனா இது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் போட்டிருந்தீங்க, அதுவே நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ கமல் வந்து இந்த மாதிரி இது காதல், எல்லாமே காதல் தானே, நண்பர்கள் நடந்துக்கிறதோ ஒரு காதல் தானே இல்லைன்னா சொல்லிட்டு ஒரு லைன் சொல்லுவார், சூப்பரா இருந்துச்சு. திஸ் சாங் இட் செல்ஃப் இஸ் லவ் லெட்டர் ஃப்ரம் இளையராஜா டு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அது வந்து அதுதான் அந்த அந்த சாங் வந்து இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஒரு லவ் லெட்டரா ஒர்க் ஆகுறது வந்து நல்லா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சும்மா ஒரு ஐரானிக்கான பஞ்ச் லைனாவோ இதுவோ இல்லாம இது தனிப்பட்டு நிக்கிறதுக்கு ரீசனா நான் சொல்றேன். கதையாவே இந்த சாங் அந்த இடத்துல ஆர்கானிக்கா அழகா இந்த ஸ்கிரிப்ட் கேட்கவும் பாங்கல்ல, இந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்ட் கேக்குது, இந்த சாங் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்குமே பாஸ் அப்படின்னு. கரெக்ட். ஒரு மயான அமைதி. ஓகே, மயான அமைதி நிலவுதுன்னா வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் ஏய் தூக்கம் வருதுடா முடிங்கடா அப்படிங்கிறாங்க. It's time to leave the mom. கரெக்ட். இந்த எபிசோட் வர. ஸோ ஃபைனல் தாட்ஸ் கைஸ், லெட்ஸ் ஏங்க ஸ்டார்ட் வித். நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நேரம் அமைதியா இருக்கேப்பா தம்பி. நான் சரி சரி கிளைமேக்ஸ்ல தான் கேக்குதா? பேசுவேன்னு வரேன். கேக்குது, நல்லா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசு. ஓகே, ஃபர்ஸ்ட் இத கான்வர்சேஷன் ஆரம்பிச்சதே வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல உங்களை எது ஹுக் பண்ணுச்சு அப்படிங்கறத தானே ஆரம்பிச்சோம். ம் ஸோ வந்து எனக்கு பர்சனலா வந்து இதுல வந்து ஹுக் பாயிண்டா வந்து மோஸ்ட்லி அமைஞ்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என் சொந்த ஊரு பழனி, சரிங்களா? ஸோ வந்து என்ன அவன் கன்வின்ஸ் பண்ணும்ல ஃபர்ஸ்ட் கதைக்குள்ள கொண்டு வர்றது, அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா செட் பண்ணியிருந்தான். அதாவது இந்த டிரைவர் இருக்கான்ல, டிரைவர் கூட்டு ஆமா. வருவான். டிரைவர் கூட்டு வந்து முன்னாடி வந்து எப்பவுமே வந்து பழனியில வந்து வெளியில இருந்து கூட்டு வராங்கன்னா ஒரே கடைக்கு தான் கூட்டு வருவோம். ம் கரெக்டா பேசி வச்சிருப்பாங்க. அதுக்கான செட்டப் ஒண்ணு முன்னாடி வச்சிருப்பான். வச்சுட்டு ம் அது அவங்களே இவங்களை வந்து திருப்பி கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். அது ம் ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த இது நீங்க சொன்னதுதான், அந்த கடவுள்னா உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது கடவுள்னா ஒரு ஒளி அப்படின்னு ம் சொல்லுவான்ல இவன், ஸ்ரீநாத் பசி சொல்லுவான்ல. அப்ப வந்து என்னன்னா அவன் வந்து மேல பார்த்து சொல்லுவான். அவன் ஸ்ரீநாத் பசி நோக்கி கேமரா வச்சிருப்பாங்க, அவன் வந்து மேல பார்த்து ஒளிம்பான். எனக்கு ம் வந்து அவன் மேல பார்த்து ஒளின்னு சொல்றது வந்து பழனி மலையில மேல வந்து ஒரு வேல் இருக்கும், ம் ஓகேவா? அது அவன் சொல்லும் போது எனக்கு அது தெரியுது. ஓ ஆமா, இவன் இதை பார்த்து சொல்றாங்க அந்த மாதிரி. சும்மா எனக்கு எனக்கு கன்வின்ஸ் ஆகுது அந்த அந்த ஷாட்டு அவனுக்கு ம் சொல்றது, ஓகேவா? இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் முன்னாடி செட்டப்பா வச்சு பின்னாடி பே ஆஃப்ல வந்துட்டு அந்த டார்ச் லைட் மேட்ரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி மேல கொடைக்கானல்ல வந்து இது அந்த எல்லாத்தையும் கார் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்கல்ல, ஆமா. கார் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது ஹேர்பின் பெண்ட்ல வந்து கார் ஸ்கிட் ஆகும். கரெக்ட். அதெல்லாம் சூப்பரா இது பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த டைத்துல இவனுங்க போற வழியில இவனுங்க விழுந்து எங்கேயாவது செத்து போயிருவானுங்களோ அந்த மாதிரி எல்லாம் அந்த டைத்துல பயத்தை உண்டாக்கி அதான் அவன் படம் ஃபுல்லாமே அந்த 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 பாசிபிலிட்டிஸ் வந்து ஓப்பனா வச்சிருப்பான். அது நல்லா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதான் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடி, அந்த திடீர்னு வந்து போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதுல அந்த டிரைவர் வந்து தள்ளுமலா டைரக்டர். யாரு, எந்த டைரக்டர், எந்த எந்த யாரு? டிரைவர் கேரக்டர் இருக்கான்ல, ஆமா.
அவன் வந்து தள்ளுமலா டைரக்டர். என்னடா சொல்ற? ஆமாங்க. போட்டு நான் இந்த இன்டர்வியூ எல்லாம் டேய் சொல்லிட்டு என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாண்டா அவன் தான்டா அவன். ஏங்க நண்பா போட்டு அவன் இவங்க எல்லாருமே ஒரு குரூப் நண்பா. இவனுங்க நான் படம் எடுப்பேன், நீ நடிப்ப, நீ படம் எடுப்ப, நான் நடிப்பேன். யாரு அவரு ஏங்க? அன்வர் ரஷீது, சமீர் தாகிர்லாம் ப்ரொடியூசர் இதுக்கு, பரவா பிலிம்ஸ். அதான் பிரதர் இவன் நிறைய படத்துல இதா ஆமா இருக்காங்க பிரதர். இவனுங்கெல்லாம் அப்படியே ஒரு கிளஸ்டர் மாதிரி. அந்த இதுல அந்த அந்த எனக்கு குணா கேவ்னாலே ஞாபகம், நானும் போயிருக்கேன் குணா கேவுக்கு. எனக்கு ஞாபகம் வரதே அந்த பின்னி பழஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த வேறு அந்த மாதிரி அப்படியே இதா இருக்கானுங்க போல இவனுங்க. ஆமா சாமி மாதிரி வந்து நம்மள இது பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாரும் சேர்ந்து வந்து கருவோம். அந்த டைரக்டர் வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு போனை வாங்கி, இங்க பாருங்க நான் தள்ளுமலான்னு ஒரு ஆக்ஷன் படம் தான் எடுத்திருக்கேன், அதுல கூட என்ன யாரும் இப்படி அடிச்சது இல்லைங்க, நீங்க என்னங்க போட்டு இப்படி அடிக்கிறீங்க பாருங்க கையில செவந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அப்படியா? ஆக்டர்கிட்ட. அவனும் அந்த அதுக்கப்புறம் கேரக்டரும் சூப்பரா இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இது ஒண்ணு வச்சிருப்பான்டா, அந்த டிஃபைனிங் மொமெண்ட் ஒண்ணு வச்சிருப்பான் அவனுக்கு. அதே மாதிரி தம்பி நீ வண்டி எடு அப்படிமா, அதெல்லாம் எடுக்க முடியாது சார் அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா அவனுங்க மறந்தும் போயிடக்கூடாது, அதே நேரத்துல அவனுங்க கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மொமெண்ட் வச்சிருப்பான். அது அமையாது, அது ஆக்சுவலா அமைஞ்சாதான் உண்டு. அதே அவன் மாதிரி தான் வந்து உண்டா படத்தோட டைரக்டரும். தள்ளுமலா யாரு? டைரக்டர். தள்ளுமலா டைரக்டர் தான் உண்டா டைரக்டர். அவன் ஏய், எத்தனை உண்டா படம் ரொம்ப பிடிக்கும் bro. எடுத்திருக்காங்க எல்லா பாரேன், படத்துக்கும் ஒரே என்னடா நேரத்துல சொல்லுங்களா. Actually, உண்டாவே எனக்கு எனக்கு இதுவே தெரியும். செம ஷாக்குடா. இவன் ஜானேவன் டைரக்டர் தான் இவங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு ஜானேவன் அதுவே ரொம்ப ஷாக்கிங். பிடிக்கும். எனக்கு ஜானேவன் ரொம்ப பிடிக்கும். பாக் வெளியே வந்து நம்ம ஏதோ பேசும்போது எவனோ ரேண்டமா சொன்னான் ஜானேவன் டைரக்டருங்க அப்படின்னு. ஏய் இதை சொல்லிட்டு நான் முத நாளே போயிருப்பேன்டா படத்துக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அந்த போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் அது வந்த இயர்ல வந்து எனக்கு பிரதர் 2 படம் அப்ப ரொம்ப என்ன பிடிச்சது. யோசிச்சு பாருங்க பிரதர், சிரிப்பு என்னன்னா ஜானேவனும் முதல்ல நான் தான் பிரதர் பார்த்தேன். ஜானேவன் பார்த்துட்டேன், எனக்கு இது தெரியும். தள்ளுமாலான்னு ஒரு படம் சூப்பரா இருக்கு, மலையாள படங்கிறதா தெரியுங்க. ஜானேவன் டைரக்டர் தெரியாம படத்தை வந்துட்டேங்க நானு. இன்னைக்கும் நேத்தாதாங்க எனக்கு தெரியும் இது ஜானேவன் படத்தோட டைரக்டர்னு. நம்ம பாட்காஸ்டே பேசியிருக்கோம் 2-3 டைம் ஜானேவன் வந்து சூப்பர் படம் பார்க்கலான்னு. ஆமா நம்ம நான் எவ்வளவு இதை எத்தனை முடிக்கும் ஷார்ட் பிலிம்ஸ்ல போது உள்ள இதான் இன்கார்பரேட் பண்ணி சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். வச்சிருக்கோம். நீங்க எப்படியா சொல்லிட்டீங்க. அதான் அப்படியே சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன் இப்போ நான் வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு பேச முடியுமோ என்னெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். எனக்கு கடைசியா சொல்லுவேன்னா படத்தை பத்தி எல்லாம் சொல்ல, நல்ல படம் தியேட்டர்ல பாக்குறவங்க போய் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. அது இல்லாம நான் அதான் இதை தவிர படங்கள் பார்க்கணும்னா அதான் இதே டைரக்டர் வந்து ஜானேமன் ஒரு படம் இருக்கு, அது எனக்கு தெரியும் ஜியோ சினிமால ஃப்ரீயாவே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வைப், இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாலியா இருக்கானுங்க, அதுக்குள்ள ஒரு நல்ல கதை இருக்கு, ஃபன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வைபோட படம் பார்க்கணும்னா ஜானேமன் வந்து எல்லாரும் போய் பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த படம் தெரியுது, இந்த படம் பிடிக்குது, ஆனா அவன் முன்னாடி படம் அவ்வளவா நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாது. அதுக்காகவே அந்த படம் நிறைய பேர் பார்க்கலாம். அப்புறம் இந்த சர்வைவல் த்ரில்லர் இவன் எதுல இருந்து நிறைய எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது படம் பார்க்க எங்களுக்கு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. ஹரிகரனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 13 லைவ்ஸ் போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு. அதுவும் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, அதுவும் பேஸ்ட் ஆன குளோபல் நியூஸ். அது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஒரு 13 பசங்க மாட்டிச்சது. ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. சரி அதுவுமே சூப்பரான ஸ்டோரி, அதையும் கண்டிப்பா பாருங்க. அதனால கேட்டிருக்காது. அது இல்லாம மூணாவதா ஒரு விஷயம், மூணாவது படம் என்ன எனக்கு இது வந்து இந்த இவ்வளவு லென்த்தான ஒரு பிலிம் அனலைசிஸ் பாட்காஸ்ட் இவ்வளவு நேரம் ஒருத்த உட்காந்து கேட்கறானா அவன் கொஞ்சம் நிறைய நல்ல படங்கள்லாம் தேடி போய் பார்ப்பாங்கிற நம்பிக்கையில சொல்றேன். பில்லி வேர்ல்டோட ஏஸ் இன் த ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் படம், பழைய படம் அது. அந்த படமும் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். அதோட நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துலயும் பார்த்தேன் நான். இந்த படம் பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு பழைய படமா நான் பார்ப்பேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா அந்த படத்தையும் கண்டிப்பா போய் பார்க்கலாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். அதே மாதிரி சர்வைவல் த்ரில்லர் ஜானர்ல இதே மாதிரி பார்க்கணும்னா 127 ஹார்ஸ் ஜேம்ஸ் பிராங்கோ, அது பாருங்க. அது எனக்கு வந்து இந்த படத்துல வந்து பிரானி பாயிலோட ஒரே மைனஸா பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, மேல இருந்து கீழே இறக்குறப்ப நம்ம கிட்ட சில விஷயங்கள பில்டு பண்ணிருப்பாங்கல்ல, இது வந்து நெளிஞ்சு வளைஞ்சு போகுது, இதுல இவ்வளவு இது இருக்கு, பேட்ஸ் போகுது, இந்த மாதிரி இவ்வளவு இது இருப்பாங்க. அதுவே வந்து திருப்பி எடுக்கிறப்ப வந்து அந்த இது எந்த எலமெண்ட்ஸும் இல்லாம ஈஸியா எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் தோணும். எனக்கு ஏன் நிறைய பேர் தோணிருக்காது, எனக்கு ஏன் அது தோணுச்சுன்னா, ஏன்னா 127 ஹார்ஸ் பார்த்துட்டனால 127 ஹார்ஸ்லன்னா அதுல வந்து அவன் அந்த கை மாட்டிக்கும், ஒரு இதுல போயிட்டு சைக்கிள்ல போயிட்டு விழுந்து கை மாட்டிக்கும், அந்த கையை எடுக்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்ட்டு அதுதான் படம் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் வெயிட்டா இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலா நீ சொல்றல இந்த ஃபேக்டர் எக்ஸாக்டா எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சு, ஆனா எனக்கு டிஃப்ரெண்டா தோணுச்சு. நம்ம படம் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா வந்து அடுத்தடுத்து எப்படி எங்கேஜ் பண்ணுவான், இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஆக்சுவலா இது தோணுச்சுடா,
உள்ள போறதுக்கு இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான், நெளிஞ்சு போகுது, அதை பண்ணுதுன்னு. அப்ப 2வது ஹாஃப்ல வந்துட்டு இதுக்குள்ளுந்து எடுத்துட்டு வர இன்ட்ரிகசிஸை காமிச்சு நம்மள மண்டைய குடைவானுங்களோ காண்டேத்திடுவானுங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான். அது இன்னமே அவன் எப்படி யோசிச்சிருக்கானா, அவன் எல்லா நேரமும் அந்த ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து தெளிவா யோசிச்சுட்டே இருக்கான்டா அவன். ஸோ அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானோ அதையே கொடுத்துருவான். அதுக்கு மேல கொஞ்சோண்டு வச்சா போதும், லெட் அஸ் நாட் கோ டூ மச் இன்டு திஸ் திங்கிறத அவன் யோசிச்சிருக்கான். அது ஆக்சுவலா நல்லா ஒர்க் ஆயிருக்கு படத்துல. ஸோ சில டைம் வந்து சில படம் சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லெட் அஸ் லீவ் இட் டு தட் பாயிண்ட்ங்கிற மாதிரி தோணும் தெரியுமா. நம்ம ரொம்ப அதை வந்து அதுல இதை போட்டிருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ்லுமே இதை கலந்துருக்கலாம், அதை அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா இந்த படத்துல நான் கான்சியஸாவே எனக்கு யோசிச்சேன், இது வந்து சூப்பரா இருக்கு, தியேட்டரிக்கலாவும் நல்லா வந்திருக்கு, இதுக்கு மேல இதுக்குள்ள நம்ம போட்டு உழப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். அது எனக்கு அது தோணுச்சு அப்படி யோசிக்கிறதுக்கு எடுக்கிற அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கண்மணி பாட்டு வந்து அதுல ஒரு சிம்பிளான ஒரு மொமெண்ட் வந்துச்சு. சௌபின் ஷாகிரோட தோல் வந்து 2 டைம் அந்த பாறையில் இடிச்சது இல்ல, அப்பவே நீ நெளிய ஆரம்பிச்சிருவ, டேய் எப்படி வெளில வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல எப்படி ஆயிரும்னா உனக்கு திகட்ட ஆரம்பிச்சிருந்தா எனக்கு தோணுது, தெரியல மேபி எப்படின்னு. அதான் அதுவும் கரெக்ட் தான். கரெக்டா அப்படி யோசிக்கிறப்ப என்ன இவன் ஈஸியா வெளில வந்துட்டாங்கன்னு யோசிக்கிறப்பே கண்மணி பாட்டு வந்துருச்சு, அந்த தாட்டே போயிடுச்சு. அந்த இதுல நம்ம போயிட்டோம், அதுல இருந்தே வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டியெல்லாம் காலத்துக்கு போடுறது அப்படின்னு வந்தாலும் டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீநாத் பசி வந்து இதுல குழிக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு குழியில அந்த இது போட்டு இதுக்கு முன்னாடி ஏறி நின்று ஆடிட்டு இருப்போம். அந்த இது கவனிச்சிங்க, அது சூப்பரா இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் விழுந்துருவானோ அப்படின்னு நினைப்ப இல்ல அப்படின்னு. ஆமா ஆமா, நான் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சேன், இந்த எல்லாரும் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி குழியில விழுந்துட்டாங்க, நம்ம வந்து அந்த இவன் எந்த குழியில விழுந்தானோ அந்த குழியை தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல நிறைய அந்த இது போட்டிருப்பாங்க, வேற வேற குழியில விழுந்து எல்லாம். ஏன்னா எந்த குழியில இருந்து விழுதாங்க முக்கியம் இல்லை, ஆனா கீழே தானே போறான். அதுக்கு பே ஆஃப் தான் கடைசியில வந்து அந்த குழியிலயும் மேல ஒரு அந்த இது கம்பியை போடுவோம், இதை போட்டு மூடுவாங்க. ஆமா, அதெல்லாம் அது எப்படின்னா உழுந்ததுக்கு அப்புறம் தான் போடுறானுங்கிற மாதிரி ஒரு ஐடியா, உனக்கு ஒரு சட்டேரிக்கல் கமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஆன் த பேஸ்ல, ஆனா நீ சொல்லும் போது அது நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அந்த மாதிரி ஒருத்தரும் விழுகும் போது அந்த இதுக்கு மட்டும் குளிக்கா. ஏன்னா ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் அது என்னன்னா, அங்க இருக்குங்கிறது இது வழியா உள்ள போலாங்கிறதே யாராவது விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா அவங்க ஹோல் மவுண்டனையும் போய் ஸ்கவர் பண்ணி எங்கெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் போகணும்னு பார்க்க முடியாது இல்லையா. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து அவனுங்க 15 பேர் விழுந்திருக்கானுங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க அந்த குழியில. அது வந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியலையா மணிமணன்? ஐயோ சாரிப்பா, அவர் பேர் வேற சொல்லிட்டேன். என்னன்னா அந்த அந்த கொகைக்குள்ள விழுந்தவங்க எக்ஸாக்டா அந்த குழியில இருந்து விழுந்தவங்கிறது அதோட ஐடியா. இந்த குழியில வந்து ஆல்ரெடி 13 பேர் விழுந்திருப்பாங்க, பிளஸ் சென்ட்ரல் மினிஸ்டரோட பேரா வேற விழுந்திருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்குடா. இவன் சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்படி டைரக்டா த்ரூவா இழுத்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் எனக்கு அது படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நெருடிட்டு இருக்கிறது என்னன்னா, சென்ட்ரல் மினிஸ்டர் பையன் விழுந்த குழியை மூடாம இது வச்சிருந்தேன். அவனுக்கு வந்து பர்டிகுலர் அந்த குழியை கை காட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய நான் வந்து இதே மாதிரி நிறைய மவுத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்டர்வல்ல பார்த்தேன்னா அவன் அந்த குழின்னு சொல்லி அதை மட்டும் கை காட்டி பேசுவான். அந்த இவன் ஜிகர்தண்டால வரவன், அவன் பேர் எனக்கு தெரியல, அவன் வந்து இந்த குழியே கை காட்டி பேசுவான். அதெல்லாம் சினிமாட்டிக் லிபர்ட்டி, அதெல்லாம் எடுத்து கடந்து போயிருவோம். இந்த குழின்னு சொல்றது, அதாவது குழின்னு சொல்றது வந்து அது மட்டும் கிடையாது, உள்ள விழுந்தாலே உள்ள ஒரு குழி இருக்குல்ல, அதத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து வேணா உள்ள விழுந்திருக்கலாம், ஆனா உள்ள அதான் அது அந்த கீழே இருக்க அந்த குழியை தான் அவன் சொல்றாங்க. புரியுதா? இந்த எல்லா மவுத்ஸுமே அந்த பெரிய கேவ் இது இருக்கு இல்லையா, அதுக்கு லீட் ஆகுது. அந்த 900 மீட்டர் 1000 மீட்டர் இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த குழியை வந்து அது லீடு நாய் போகுது. மவுத் வந்து எங்க வேணா இருக்கலாம், அந்த பெரிய கேவ் ஏரியாவுக்கு வந்து எங்க வேணா மவுத் இருக்கலாம். அப்படிதான் நானும் அதை பார்த்தேன். அவனே ஸ்கிரீன்ல இன்டென்ஷனலா அவனே ஷோயிங் மல்டிபிள் ஏரியாஸ் வேர் அந்த குழி இருக்கு, அது மேல கேஜ் இருக்கு, அந்த கேஜ் மேல இவங்க நின்று எகிர்றாங்கிறதெல்லாம் காட்டிட்டு why would they leave this out? அதுதான் லாஜிக். அது வந்து ஒரு மிகப்பெரிய கேவ் ஏரியா, அதுக்கு மல்டிபிள் மவுத்ஸ் இருக்கு அப்படிங்கறதா அதோட ஐடியா. அப்படிதான் எனக்கு கன்வே. மேபி இப்படி இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்ல. அது வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லுவானுங்க அந்த குழிய. சோ அந்த மவுத்த காமிச்சுதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீ கமல்ஹாசன் வந்து சொல்லிட்டு இருப்பான்டா அவனோட வீடியோல, ஏன் அதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்பப்ப அதுல இருந்து இது வருமாண்டா, இந்த ஹாட் கேஸ் மாதிரி வரும் தெரியுமா, புகை வருமாண்டா.
சம் நேச்சுரல் ப்ராசஸ். ஆனா எனக்கு அதுல டேய் உனக்கு புரியுதாடா, சில டைம் வந்து இப்ப கேஜிஎஃப்ல வந்து அந்த இது உனக்கு ஒரு செம ஹையான ஒரு டயலாக் சொல்லும்போது நீ அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்லாம் மறந்துட்டு அந்த அந்த ஹையோட ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போக தெரியுமா. இது ஒரு செம ஆஹ் வேர்டு ஒண்ணு வரும்டா, அது சூப்பரா இருக்கும் இவனை. சில பேர் சொல்றாங்க அது இந்த கொடைக்கானல் மலையோட அளவுக்கு ஆழமா இருக்கும் அப்படிங்குவான் பாரு. அப்ப உனக்கு அப்படியே குபீர்னு ஆயிருங்க, வயிறே கலக்கு அவன்ட்டுக்கு. அப்படி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அது செமையா இருக்கும். அந்த இடத்துல அந்த டயலாக் சொன்னே கட் பண்ணி அந்த மலையை காமிச்சிருப்பாங்கடா அவுட்டர்ல இருந்து. அதான் சொல்றேன். அதோட டெப்த்தை காட்டுவாங்க. ஆமா, அதெல்லாம் சூப்பரான கட்டு. brother. கெத்து இதெல்லாம் அதான். தான் குட் டைரக்ஷன். வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஒரு கட்ல வந்து இப்ப நான் உன்னை பயமுத்துற பாக்குறியா, ஒரு கட்ல நான் இப்ப சர்ப்ரைஸ் பண்றேன் பாக்குறியா, அது எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷனல் சென்ஸ் தானே. டேய் இவனை டானி, அது வந்து ஆக்சுவலா இதுல நம்ம நிறைய கத்துக்கணுங்க. நம்ம பாத்திருக்கீங்களா, நம்ம நிறைய கதை பேசுவோம், ஆனா அந்த கதையில வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது அந்த சக்க தட்டி இது ஆடியன்ஸுக்கு டக்குன்னு ப்ராடக்டா பேக்கேஜ் பண்ணி கொடுத்தா போதுங்கிற ஒரு ஜோனுக்கு போவோம் தெரியுமா நம்ம. ஆமா, ஆனா உனக்கு படத்தோட எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து இந்த கதையை வந்து சூப்பரா சொல்லணுங்கிற மோட்டிவேஷன் இருக்க வந்து இந்த மாதிரி கதையோட எல்லா பாசிபிலிட்டிஸையும் அப்படியே நம்ம பேசுவோம்ல. ஒவ்வொருத்தங்கள்ட்ட திடீர்னு ஆமா. யார்ட்டையாவது அவங்க இவனை இன்ட்ரெஸ்டிங்கா அதை கேட்க வச்சு அவனுக்கு ஏன்னா இது சூப்பர் கதை நம்ம யார்ட்டையோ ஒண்ணு சொல்லும் போது நம்மளுக்கு செமையா ஒண்ணு வந்து விழுகும் தெரியுமா. அது ஆமா. நிறைய நடந்திருக்கு இந்த படத்துல. அது வந்து ஏன் உண்மையாவே someone who is பார்க்கும்போதும் very சரி, பார்த்துட்டு வந்து நம்ம பேசும்போதும் சரி, ஆரம்பத்துல அதான் சொல்லிட்டு இருக்கேன். இத டைரக்ஷன் வந்து இதுல நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. ரைட்டிங்காவும் சரி, டைரக்ஷனாவும் சரி, நான் பார்த்து இவ்வளவு சூப்பரா பண்ற விஷயம் நான் நிறைய இடத்துல பொறாமையா பட்டதும் சரி, கத்துக்கணும்னு தோணுனதும் இந்த படத்துல அவ்வளவு இருந்துச்சு எனக்கு. ம் சரி. வேற என்னப்பா? யா அண்ட் ஹரி பிரதர், உங்களோட ஃபைனல் தாட்ஸ் வங்கா அவர்கள். நல்ல படம் பிரதர், எல்லாரும் போய் தியேட்டர்லயே போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. மேன்மேலும் இதே மாதிரி படங்கள் வந்தால் கொஞ்சம் தியேட்டருக்கு போய் ஓடிடியில எல்லா படமும் பார்க்கலாம். தியேட்டருக்கு போய் பார்க்கணுன்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதை ஃபீல் பண்ணது. நன்றி. ஓகே, வேற யாருக்கும் இருக்கா இல்ல அவ்வளவுதான் நான் முடிச்சலாமா? அவ்வளவுதான் பிரதர். நல்ல படம் ஓகே, இதே மாதிரி சிறப்பான படங்கள் வரும். இது பாருங்க, பிரம்ம யுகத்தை பத்தி எல்லாம் பேசுறேன். சரி, அதெல்லாம் யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. போங்க. எதுங்க? நான் ஒண்ணு சொல்றேன் பிரதர், யாராவது போய் பிரம்ம யுகம் பாத்துட்டு வாங்க. பிரம்ம யுகம் டீகோடிங் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போகலாம். சரி, நீங்க சொல்லுங்க. வேணாம் பிரதர், வேணாம் பிரதர். பயமா இருக்கு. இவரு நம்மால தசவாரம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சர்வைவல் படத்துல எல்லாம் ஹோப், ஏதோ ஒரு ஹோப்பை சுத்தி தான்டா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கும், அந்த ஹோப் சுத்தி தான் வந்து இந்த கேரக்டர் வந்து உழைக்க போதா இல்லையான்றது இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அந்த ஹோப்பா அது காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃபீலிங்கை காமிச்சிருந்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட எனக்கு ரொம்ப செலிப்ரேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் திஸ் மதர்ஸ் டேங்கறீங்களா? அப்படிலாம் தேவையில்ல, ஃபீலிங்கா அது வந்து எமர்ஜ் ஆயிருச்சு இந்த படத்துல. அதுவே ஒரு லெட்ஸ் செலிப்ரேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் திஸ் விமென்ஸ் டேங்கறீங்களா? என்ன உளறிட்டு இருக்க? இல்லங்க, மார்ச் 8 விமென்ஸ் டே, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். விடுங்க, அடுத்து கண்ணகி படத்தறி பாட்காஸ்ட் போடுங்க உமன்ஸ் டே அன்னைக்கு. என்ன மதர்ஸ் டே அன்னைக்கு கண்ணகி அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட் போடுங்க, நீங்க தனியா மதர்ஸ் டே அன்னைக்கு வேற ஃபெமினிஸ்ட் படம் வந்துருந்துச்சா சொல்லுங்க. பிரதர், உங்களுக்கெல்லாம் நடுங்கிற மாதிரி ஒரு படம் வருது சொல்லிட்டா. காடு வெட்டி. இதெல்லாம் பண்ணக்கூடாது பிரதர், பேன் பண்ணி. நம்ம வந்து அந்த மாதிரி ஆட்களை எதிர்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு இல்ல, டைமும் இல்ல, திராணி இல்ல. சரி, ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஸ் எவ்ரிஒன் செட். இது சூப்பர் படம், தியேட்டருக்கு போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா வந்து நான் எதை வச்சு முடிக்கணும்னு நினைச்சேன்னா, எனக்கு இந்த படத்துல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட கொலாபரேஷன். அது மலையாளம் சினிமால ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அதோட அவுட்புட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஏன்னா இவ்வளோ சைட்ல இருந்து இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் கிட்ட இருந்து இவ்வளோ சூப்பரான இன்புட் வந்து அதெல்லாம் பிளெண்ட் ஆயிருக்குன்னா அவங்க தேர் வெரி வெரி ஓப்பன் டு கொலாபரேஷன்ங்கிறதா நான் தெரியுது. அந்த கொலாபரேஷன்ல பெருசா இன்செக்யூரிட்டிஸ் இல்லை ஒவ்வொருத்தருக்கும். அவங்க அவ்வளோ ஓப்பனா கொலாபரேட் பண்றதுனால தான் இவ்வளோ ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வருது. பட் தமிழ் சினிமால அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதை வந்து நான் வந்து 100% நம்புறேன். ஏன்னா வந்து அவ்வளவு இன்செக்யூர் ஃபக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கனால படம் வந்து எல்லாமே மொக்க படமா வருது. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்து, ஏன்னா பாருங்க, இந்த படம் வந்து சூப்பரா கோடிக்கணக்கில் எல்லா திட்டையும் சம்பாதிக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் செமையா ஹிட் ஆகுது. ஸோ உங்க படமும் ஹிட் ஆகணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஓப்பனா ஈகோலாம் இல்லாம பண்ணா இன்னும் நல்ல படம் வரும் தமிழுக்குங்கிறது நான் நம்புறேன்.
ஸோ பார்க்கிங் புத்தால இருந்து சொல்றேங்கிறதுனால கண்டிப்பா இனி அடுத்த வருஷம் 4 படம் இதை வச்சு வருங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பாட்காஸ்ட வந்து ஏயா முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு படத்தை அப்ரிசியேட் பண்ணி பாசிட்டிவா பேசிட்டு கடைசியில முடிக்கும் போது வந்து இல்லைங்க, அடிச்சு காட்டுறா அப்படின்ட்டு கேட்கறது அதான் கடைசியில ரமணா ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தேன் ஆனது. அதனால we should sound responsible. ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்க. Correct. ஓகே பிரதர். So, yes. இந்த படத்துல ஏற்கனவே தமிழ் ஆட்களை போதுமான அளவுக்கு வில்லனைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் முடிக்கும் போது வில்லனைஸ் பண்றீங்கல்ல. அப்படி ஆக்சுவலா எல்லா ஷேட்ஸ் ஆஃப் பீப்புளையும் காட்டியிருப்பாங்கடா. அதுல கெட்டவங்கள தமிழாக்கே கெட்டவங்களா மட்டும் தான் காட்ட மாட்டாங்களே, எல்லா ஷேட்ஸும் காட்டியிருப்பாங்க. வேலை செய்யற ஜார்ஜோட பொண்ணு எவ்வளவு நல்லவ, எவ்வளவு நல்லவங்க, எல்லா ஷேட்ஸ் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க அதுல. அவ்வளவுதான். இவன் சரக்கு வாங்க போகும்போது சரக்கு லைனை விட்டு கொடுத்தாங்க, எவ்வளவு நல்லவனா இருப்பான். எது சொன்னாலும் பாக்கெட்ல பைய பதிலோட ரெடியா இருக்கீங்க, விடுங்க. வேணான்னு பார்த்தேன். ஆனா நீ நல்லாவே யோசிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு இயல்பாங்க என்ன நினைச்சோ அதை சொல்லியிருக்கான். போலீஸ்காரங்களுக்கு அங்க இவ்வளவு பெரிய இவனுக்கு பண்ணது நமக்கு தலைவலியா வரப்போதுங்கிற கான்ல போட்டு பிறந்திருக்கானுங்க, அதை சொல்லியிருக்கான். ஆனா அட் தி சேம் டைம் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களோட வேலையை விட்டு அவங்களோட பிசினஸ் விட்டு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றவங்க இருந்திருக்காங்க. அந்த டாக்டர் இருந்திருக்காங்க, வந்து இங்க இருக்கு அங்கதான் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி. இது ஐ மீன் தேர் ஆர் குட் பீப்புள், தேர் ஆர் பேட் பீப்புள், தேர் ஆர் ஆல்சோ பேட் பீப்புள். யாரு அவன் வந்து இவன் செத்துட்டாயா, இவன் பொழைக்கவே மாட்டாயா, சரக்கு வாங்கிட்டு வாயா முதல்ல அப்படி உட்காந்துருக்க போலீஸ் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி பீப்புளும் கதையில இருந்துதான் இருக்காங்க. மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இதை தமிழவங்க எல்லாம் கெட்டவங்க எல்லாம் காட்டிட்டா. அதான் எனக்கு ஜென்ரலாவே இது கொஞ்சம் காண்டா இருக்குடா. இந்த விக்ரம் ஓடுனதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, தெலுங்குல இது எடுக்கிறாங்க, புஷ்பா எடுக்கிறாங்க, கன்னடால கேஜிஎஃப் எடுக்கிறாங்க, தமிழ்ல ஹிட் வரவே இல்லை, விக்ரம் எல்லாரும் ஹிட் பண்ணுங்களா. அந்த மாதிரி இது ஒரு நல்ல படம் என்ஜாய் பண்றோம். அப்படி பண்ணாம ஏன் இது இண்டஸ்ட்ரி சண்டையா மாத்தணும் அப்படிங்கறதா எனக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில நம்மள தப்பா காட்டுறாங்க, அதனால அந்த இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில நல்ல படம் இருங்க. நான் அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க என்ன சொல்லன்னு தெரியும். ஆனா சொல்றது என்னன்னா, ஏன் தமிழ்ல சூப்பர் படம் வரணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடைசி விவசாயி வேற லாங்குவேஜ்ல பாக்குறதுக்கும் நம்ம ஊர்ல பாக்குறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது என்னமோ கரெக்ட் தான். நம்ம தாய்மொழியில ஒரு சூப்பர் படம் பார்க்க மாட்டோமாங்கிற ஒரு மரத்தமிழனோட ஒரு சின்ன விண்ணப்பம் தான் அது. ஸோ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு எண்டிங் அப்புறமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கடைசி வாய்ப்பு ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். யாராவது பேசலாம் பேசுங்க, இல்லைன்னா எண்ட் பண்ணிடுவோம். பேசுவீங்களாப்பா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கடைசியில அந்த இதுல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்து உள்ள அவனை பார்க்க வர்றதுல ஒரு கேரக்டர் வந்து லால் மாதிரியே இருந்துச்சு. அது உண்மையிலே லாலா இல்ல வேற யாராவது? லாலா? ஆமா, நீங்க இது ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன். எனக்கு கரெக்டா தெரியல. லால் தாடி வச்சுட்டு ஆக்டர் லால் இந்த இதுல வருவார்ல, கர்னல்ல வருவார்ல. சிங்கப்பூர் சலூனையும் இதையும் மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களோ? சிங்கப்பூர் சலூன்ல தான் லால் வருவாரு. அதுல கடைசியில் ஹாஸ்பிட்டல் சீன் வருமா? ஹாஸ்பிட்டல் சீன் ஞாபகம் இல்ல, சலூனுக்கு வருவாரு. எனக்கு ஆக்சுவல் சர்ப்ரைஸ் இப்போ லால் வராதுங்கிறது இல்ல, மொத்த நீ உட்காந்து ஃபுல்லா சிங்கப்பூர் சலூன் பாத்துருக்கேங்கிறதா சர்ப்ரைஸ். என்னடா பிரச்சனை உனக்கு? சிங்கப்பூர் சலூன் எல்லாம் பாத்துருக்க, ஷியாம் நீயும் பாத்துருக்க, அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் பார்த்தது இல்ல, சிங்கப்பூர் சலூன்ல பார்த்தது இல்ல. குட், ஓகே. அது ஓடிடி வந்தா நம்ம பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ தேங்க்யூ கைஸ். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டியது. அந்த கடைசியில வந்து அழுகுல அம்மா. யாரு அந்த அம்மாவா? சௌபின் சாய் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அந்த அம்மா. அதான் அந்த அம்மா அழுகிறது, அதெல்லாம் கேரக்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த அழுகுற சீன் எல்லாமே லிபர்ட்டி தான்டா. ஃபேமிலியில யாருமே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லலையா? விடுங்க, இதெல்லாம் ஒரு மொமெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. இதை ஏன் ரொம்ப பிடிச்சி அடிக்கிறீங்க? ஏங்க இல்லைங்க, உண்மையிலே அப்படிதான் நடந்திருக்கும். அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகணும் தான் சொல்லிருக்காங்க. மிஸ்டர் தசவர கலைஞன் அவன் அடிக்கவே இல்லையா, அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நீங்களா தான் போய் ஏன் அடிக்கிறீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் வந்து ஒன்னா கழிச்சு போடே தூக்கி போலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது முடியாது இல்லைங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்ல ரியல் மஞ்சள் மைஸ்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதுல அவங்களே சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா நிஜமாவே நடந்திருக்குன்னு சொல்லிருங்க. இல்ல அந்த இன்டர்வியூ போய் பாருங்க. அப்படியே வந்து அதுல அந்த ஒருத்த கத்திக்கிட்டே இருப்பான் தெரியுமா, அந்த ஸ்டார்டிங்ல
நீங்க அந்த இன்டர்வியூ ஆமா போய் பார்த்தா தெரியும். அந்த இன்டர்வியூல எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணிட்டு ஒருத்தன் கத்திட்டே இருக்கும். அவன் தான் அவன். நீங்க போய் இன்டர்வியூ பாருங்க. உண்மையிலே அப்படியே அந்த டீமோட வைப் அப்படியே தெரியும். அதுல சொல்லுவாங்க அந்த இது எல்லாம் இது கார்ல இருந்து கிளம்புறாங்கல்ல, அடிபட்டு கார்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்கல்ல, அந்த ஆமா டாக்டர் அம்மா இது பண்ணி. அப்போ என்ன இதுன்னா அது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இப்படி அடிபட்டிருக்கு, இப்ப குழியில விழுந்துதான் அடிபட்டிருக்குன்னு தெரியாம மறைக்கணுங்கிறதுக்காக யார் வீட்லயும் வந்துட்டு தமிழ் சேனல்ஸ் மாத்த விடாம அவன் அந்த இவன் ஸ்ரீநாத் பசியோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து ஆமா அந்த அவங்க இந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய வேலை பண்ணிருக்காங்க. So, அதான் அதெல்லாம் டேய் வந்து நம்ம வீட்லயே அது எனக்கே நடந்திருக்கு. நம்ம வீட்லயே வந்து நம்ம வண்டியில போய் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான்னா அந்த காயம் வீட்டுல தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டே இருப்போம்ல. ஆறுனா ஆறிடும் அப்படி அந்த மாதிரி அந்த மோட்ல பண்ணிருக்கானுங்க. ஆனா வந்து அதெல்லாம் பண்ணி இருக்கானுங்க. இல்ல நீ சொல்ற நீ வந்து ஜெனியூனா அதை ஒத்துக்கிற ஷாம். சில பேர் இருக்கானுங்க அவனுங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணுங்கிற ப்ராஜெக்ட்ல இருப்பானுங்க. அவனுங்க தான் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படியாவது இந்த படம் நல்லா இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும் இந்த 1 hourல. அதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட். சரி brother, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் மலையாள படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன படம் சொல்லுவாங்கிறது எனக்கு டக்குன்னு வரல கவுண்டரா. ஏதோ ஒரு நான் மொக்க சொல்லட்டுங்களா? place பண்ணீங்க. முன்னறிவிப்பு. முன்னறிவிப்பு மாதிரி படங்களோட வருவாங்க அவங்க. என்னடா ஒரு 2-3 அதுவும் இது இல்லைன்னா பிரியாணின்னு ஒரு படம் எனக்கு வந்துச்சு தெரியுமா? அந்த பிடிக்காதுன்னு சொன்னா, படத்தெல்லாம் எடுத்துட்டு வருவானுங்க. உங்களுக்கும் வந்து இந்த நீங்க மொத்த படங்களை நல்லா இல்லைன்னு சொல்லி வரும்போது ஆர்கியூ பண்ற எதிர் தரப்புல ஆர்கியூ பண்றவங்கள அடிக்கும் போது நினைக்கிற சரி ஃபீலிங்கும் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குளருது வாய். அதான் டேய் முடிச்சிடலாம் டேய், ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. 1 மணி ஆயிடுச்சுடா. ஓகே நன்றி. தேங்க்யூ பாய். பாட்காஸ்ட் கேட்டிருக்கவங்க கூட காண்டாயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டு திஸ் எபிசோட். இது சூப்பரா ஆர்கானிக்கா இருந்துச்சு இந்த எபிசோடு. இதை அப்லோட் பண்ணிடலாம். இந்த எபிசோட கேட்டிருந்த உங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்ன கடைசி கமெண்ட் கூட நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா எங்களை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர்த்துக்கு இந்த பாட்காஸ்ட் அனுப்பிச்சு அவங்க கேட்க வச்சுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இதை அனுப்பிச்சிங்கன்னா இதுல வின் பண்ற ஒரு லக்கி டிராயருக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸோட டிக்கெட்டை ஃப்ரீயா அனுப்புவோங்கிறத தெரிவிச்சு கொண்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்றது நம்ம சாதாரண கலைஞர். கொடைக்கானல் ட்ரிப்பு கூட்டு பொய் போய் ரைட்டா பொய் ஆமா. பொய் கூட்டு பொய் போவோம். அந்த குணா கேவுக்கு எல்லாரையும் கூட்டு போவோம் நாங்க. நாங்க இத 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 பண்ண மாட்டான் பார்க்கிங் புத்தா, பாத்துங்க. இல்ல நான் இதான் இது ஓப்பன் காம்படிஷன் அறிவிக்கிறேன். இப்போ ஒரு இது உங்களோட ஃப்ரெண்டை நீங்க வந்து இந்த பாட்காஸ்டுக்கு வந்து ஃபாலோ பண்ண வச்சு இந்த எபிசோட கேட்க வச்சிருந்தீங்க அப்படின்னா யார் அதிக நம்பர்ஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அது எப்படி யார் அதிக நம்பர்ஸ் பண்ணா நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்படி சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. உள்ள வரான்ல பாக்க முடியல அவனுக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொடுத்து ஒருத்தன் வர மாட்டான். நீங்க இந்த வீடியோ ஏன்னா இப்படி சொல்லு பார்க்கிங் புத்தா, இப்படி சொல்லுங்க. நம்ம எபிசோட அப்லோட் பண்ணதும் இதுல கமெண்ட் வரணும். 1001ஆவது வர்ற கமெண்ட்டுக்கு டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லு. அப்போ டெஸ்பரேட்டா இப்ப பாருங்க, இது நல்லா இருக்கு. நான் வந்து இப்போ கொஸ்டின் ஓபன் பண்ணுவேன் நம்மளோட எபிசோடோட எண்ட்ல. அந்த கொஸ்டினுக்கு யாரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கிவ் அவே இருக்கு. ஸோ எஸ், நன்றி, வணக்கம்.